மாதிரி எல்லாம் லாஸ் ஆகி போச்சுங்க, பணம் ஃபுல்லா போயிருச்சுங்க அப்படின்னு சொல்றேன். நான் இவர் மேல என்ன மாதிரி ஆக்ஷன் எடுக்கணும்? நீங்க லீகலா எந்த ஆக்ஷனுமே எடுக்க முடியாது. இவன் ஏமாத்திட்டான்னு தெரியும் பொழுது நான் அடுத்து என்ன ஸ்டெப் எடுப்பேன்? அவங்களும் ட்ரேடிங் தான் பண்றாங்க, பட் அவங்க எப்படி ட்ரேட் பண்றாங்கன்னா, எனக்கு ஒரு நாள் செபில இருந்து ஒரு மெயில் அனுப்பிச்சிருந்தேன். உங்களோட டெலிகிராம் அக்கௌண்ட்ல வந்து நீங்க இந்த மாதிரி ப்ராஃபிட்டுக்கு ப்ராமிஸ் பண்றீங்க, நீங்க டெலிகிராமோட ஸ்கிரீன்ஷாட் அதெல்லாம் போட்டு டெலிகிராம்ல நான் ஸ்டெயிலா வேற இருந்துகிட்டு இருக்கேன். எனக்கு என்ன டெலிகிராம் அக்கௌண்டே கட்டில்ல. cybercrime cell will send an email to the merchant account to hold that payment. எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ எப்பவும் போல இந்த வாரமும் ஒரு அருமையான பாட்காஸ்ட்ல உங்களை சந்திக்கிறேன். வழக்கமாக நம்ம பாட்காஸ்ட் பேசும்பொழுது இந்த ஸ்டாக் மார்க்கெட்டு, கிரிப்டோ மார்க்கெட்டு, கமாடிட்டி மார்க்கெட்டுன்னு மார்க்கெட் ரிலேட்டடாகவே நம்ம நிறைய பாட்காஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். பட் இந்த வாரம் இந்த ஃபைனான்சியல் ஃபீல்டில் நடக்கக்கூடிய ஸ்கேமை பற்றி பேசுறதுக்கான ஒரு பாட்காஸ்ட். நம்ம நிறையா ஸ்கேம்ஸ் இந்த ஃபைனான்சியல் ஃபீல்டில் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது கிட்டத்தட்ட இந்த டிப்ஸ் கொடுக்குறேங்கிறதுல ஆரம்பித்து, அக்கௌண்ட் ஹேண்ட்லிங்கில் ஆரம்பித்து, அதுக்கப்புறம் பணத்தை டபுள் பண்ணுறது, ட்ரிபிள் பண்ணுறது, 500% நிறையா ஸ்கேம்ஸ் இந்த ஃபீல்டில் நிறையா நடந்துட்டு இருக்கு. பட் இதை பற்றி டீட்டெயில்டான ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மக்கிட்ட இல்லை. அதை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக நம்ம இன்னைக்கு ஒரு சீஃப் கெஸ்ட்டை வந்து இங்கே இன்வைட் பண்ணியிருக்கோம். நம்மளோட சீஃப் கெஸ்ட் வந்து திரு கௌதம் ஜெயக்குமார் அவர்கள். சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர், கோயம்புத்தூர்லையும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஏன் இவரை தேர்ந்தெடுத்தோம் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் வேணும்ல. இவர் வெறுமனே சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் மட்டும் இல்லை, இவர் NISM சர்டிஃபைடு ரிசர்ச் அனலிஸ்ட், NCFMல 7 பேப்பர்ஸ்க்கு மேலே கிளியர் பண்ணியிருக்காரு. ஒரு ஆக்டிவான இன்வெஸ்டரும் கூட. ஸோ இந்த ஃபீல்ட்லையும் இவருக்கு நிறைய கிரவுண்ட் நாலேஜ் இருக்கு, சட்ட ரீதியாகவும் நிறைய நாலேஜஸ் இருக்கு. ஸோ இந்த டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்றதுக்காக திரு கௌதம் ஜெயக்குமார் அவர்கள் எனக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். சார் வணக்கம். சார் வணக்கம். இங்க அழைப்பை ஏற்றி இவ்வளவு தூரம் வந்ததுல ரொம்ப நன்றி. நாங்கள் நிறைய விஷயம் இன்னைக்கு நான் டவுட்ஸ் அவ்வளோ நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா நார்மலாக இந்த ஸ்டாக் மார்க்கெட் ஃபீல்டு எடுத்துட்டிங்கன்னா இது ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். நிறைய பேர்த்துக்கு இல்லை, ஒரு 90% மக்களுக்கே ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் தான். யாரோட அப்பா அம்மாவோ பெருசாக இருந்தது இல்லை. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வரும்பொழுது நிறைய ஸ்கேமுகள்லையும் இவங்க மாட்டுறாங்க. ஆனால் பிரச்சனை என்னன்னா, ஸ்கேமில் மாட்டாமல் இருக்கிறதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணுங்கிற ஒரு ப்ரிகாஷன் இருந்தாலுமே மாட்டினதுக்கு அப்புறம் அதை எப்படி கையாளுறது அப்படிங்கிறதுல நிறைய குழப்பம் இருக்கு. ஸோ இதுக்கு சட்ட ரீதியான சில ஆலோசனைகளை உங்ககிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கிறோம். ஸோ நம்ம ஒவ்வொரு பிரச்சனையும் அதில் கண்டிப்பாக பேசிடலாம் சார். ஷோர். இப்போ உதாரணத்துக்கு நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பிரச்சனையிலேருந்து ஆரம்பிக்கிறேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்குறாரு, இந்த மாதிரி நான் ஸ்டாக் மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா, ஓகே, பட் வந்து எங்கிட்ட அந்த அளவுக்கு கேபிட்டல் இல்லை, நிறைய கேபிட்டல் இருந்தால் நான் பண்ணலாம், நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை இவ்வளோ ஸ்டாக் மார்க்கெட் இவ்வளோ ப்ராஃபிட் வர வாய்ப்பு இருக்குது, அது இதுன்னு நிறைய சொல்கிறாரு. அதெல்லாம் சொல்லிட்டு கடைசியாக உங்களுக்கு நீங்கள் எனக்கு பணம் கொடுங்க, ஒரு 4% 5% மாதம் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு எங்கிட்ட வந்து பணத்தை வாங்கி அவர் ட்ரேட் பண்ணுறாரு. ஓகே, இப்போ இவர் ட்ரேட் பண்ணி ஒரு 4-5 மாதம் இவர் சொன்ன மாதிரி ஒரு 5% இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு இருக்காரு. 6வது மாதம் எங்கிட்ட வந்து இந்த மாதிரி எல்லாம் லாஸ் ஆகி போச்சுங்க, பணம் ஃபுல்லாக போயிருச்சுங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ நான் இவர் மேல என்ன மாதிரி ஆக்ஷன் எடுக்க முடியும்? இவர் மேல நீங்க லீகலா எந்த ஆக்ஷனுமே எடுக்க முடியாது. ஈவன் when it comes to mutual fund, மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது வந்து இஸ் a big portfolio which is being maintained by lot of investors. அதாவது முறையா படிச்சுட்டு இந்த ப்ரொஃபஷனுக்குள்ள முறையா இருந்து அவங்க ஒரு ப்ராப்பர் போர்ட்ஃபோலியோவை கிரியேட் பண்ணி தான் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸே விற்கிறாங்க. அதுலேயே வந்து உங்களுக்கு ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துட்டு தான் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டே வாங்குறாங்க, தட் இட் இஸ் சப்ஜெக்ட் டு ரிஸ்க்ஸ்ன்னு சொல்லி. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு தேர்ட் பார்ட்டி கிட்ட போய் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஃபண்டு கொடுக்கும்போது அந்த ஃபண்டு லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் ஆர் வெரி ஹை. அப்போ நீங்கள் அதில் வர்ற ப்ராஃபிட்டை எப்படி ஏற்றுக்க முடியுதோ அதே மாதிரி லாஸையும் நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். செகண்ட், நீங்கள் பண்ணுறது மிகப்பெரிய தப்பு. சட்ட ரீதியாக நீங்கள் பண்ணினதே ஒரு தப்பு. செபி கைட்லைன்ஸ், செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியாவோட கைட்லைன்ஸ் படி நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் தான் ட்ரேட் பண்ணணும் ஒழிய இன்னொருத்தருடைய மூளையை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு ட்ரேட் பண்ணுறதுங்கிறது மிக தவறான ஒரு செயல். அது நீங்கள் பண்ணக்கூடாது. இட் இஸ் ஈக்குவலன்ட் டு தட் ஆஃப் அ பினாமி டிரான்சாக்ஷன். ஆக்சுவலாக வந்து மக்களை பொறுத்த வரைக்குமே இந்த அளவுக்கு சட்ட நுணுக்கங்கள்லாம் தெரியாது. அவர் என்ன நினைப்பார் அப்படின்னு சொன்னால், சரி நம்ம பக்கத்து வீட்டுக்காரரு ஏதோ ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப நாளாக இருக்கிறாரு, பணம் கொடுத்தாருன்னா அவர் தான் ட்ரேட் பண்றாரு, அவர் ஏதோ லாபம் எடுத்துப்பாரு, நம்மளுக்கு ஒரு மாசம் 5% 6% ரிட்டர்ன்ஸ் கொடுப்பாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்புல தான் நம்ம கொடுக்குறோம். இப்போ பணம் லாஸ் ஆயிருச்சு அப்படின்னு வரும்பொழுது இவர் எதுவும் பெரிய அக்ரிமெண்ட் எல்லாம் இவங்க எதுவும் சைன் பண்ணியிருக்க போறது கிடையாது. இவங்க எதுவும் அப்படிலாம் இருக்க போறது கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்துல
நான் என்ன டேர்ம்ஸ்ல இவர் மேல நான் ஆக்ஷன் எடுக்க முடியும்? நியாயப்படி நீங்க அவர் மேல முதல்ல ஆக்ஷனுக்கு போறதே இஸ் a very high risk தான் உங்களுக்கு. இதுல என்ன விஷயம்னா, இந்த மாதிரி ஏமாத்தப்படுற மக்கள், இந்த மாதிரி ஸ்கேமுக்குள்ள போய் மாற்ற மக்களை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி பினான்சியலி வெல்தியரா இருக்கிற மக்களோ, இல்ல நீங்க சொல்ற மாதிரி நான் எங்கிட்ட ஆல்ரெடி பணம் இருக்கு, மந்த்லி எனக்கு ரெவென்யூ இருக்கு, திஸ் இஸ் ஜஸ்ட் அ பார்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டா, ஒரு ரிஸ்கி இன்வெஸ்ட்மெண்ட்டா நான் போடுறவங்களாக இருக்க மாட்டாங்க. மக்கள் அதாவது பொதுவா ஒருத்தர் வந்து எப்பவாவது நம்ம வாழ்க்கையும் மாறிடாதா, இன்னைக்கு ஒரு 1 லட்சம் ரூபாயை போட்டா அது ஒரு 5 லட்சமாவோ 10 லட்சமாவோ வந்துடாதா அப்படின்னு எதிர்பார்க்கிற மக்கள் தான், ஆல்ரெடி கடன்ல இருக்கிற மக்கள் தான் மேலும் கடனை வாங்கி கொண்டுட்டு வந்து இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்குள்ள போறாங்க. ஸோ சைக்கலாஜிக்கலி இது சரியா, நம்ம பண்றதுல இருந்து அவ்வளவு ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியுமா அப்படிங்கிற அனாலிசிஸ் அவங்க கிட்ட இருக்காது. ஸோ ஏதாவது ஒரு வழியில பணம் வந்தா நம்ம வாழ்க்கையில முன்னேறிடலாம், நம்ம குடும்பமும் அடுத்த நிலைமைக்கு போயிருங்கிற ஒரு ஏக்கத்தில் இருக்கிற மக்களை தான் இந்த மாதிரி ஸ்கேமர்ஸ் டார்கெட் பண்ணி பணத்தை கொடுங்க, நான் ட்ரேட் பண்ணி 10% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறேன், 20% மந்த்லி ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங் ஸ்டாக் மார்க்கெட் இஸ் a zero sum கேம். ஒருத்தர் லாபம் அடையும் போது ஒருத்தர் நஷ்டம் அடைஞ்சுதான் ஆகணும். அதனால ஒருத்தரே லாபம் அடைஞ்சுக்கிட்டே இருக்க முடியுமானா முடியாது. ஸோ அஷ்யூர்டு ப்ராஃபிட் யாருனாலையுமே கொடுக்க முடியாது. ஈவன் த வேர்ல்ட்ஸ் டாப் மோஸ்ட் இன்வெஸ்டர் கிட்டயோ, டாப் மோஸ்ட் ரிசர்ச் அனலிஸ்ட் கிட்ட நீங்க போனீங்கன்னா கூட he cannot guarantee you 100% returns on stock market. பட் பண்ண முடியும். on an average for a year or 52 weeks average பண்ணி பார்க்கும்போது ப்ராஃபிட்டபிளா அவரோட போர்ட்ஃபோலியோவை மெயின்டைன் பண்ண முடியுமானா முடியும். பட் எல்லா ட்ரேடுமே அவருக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ரிஸ்க்கை நம்ம ஏத்துக்கிறதுக்கு தயாராக தான் இருந்தாகணும். ஓகே, இப்போ நான் சட்டத்தோட இன்னொரு ஆங்கிள் கேட்குறேன். இந்த மாதிரி ஒருத்தர் வாங்கிட்டாரு, இப்போ இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல விட்டுருங்க, அவர் எனக்கு நான் என்ன காரணத்துக்காக பணம் கொடுத்தேங்கிறதுல விட்டுருவோம். இவர் இந்த மாதிரி கடன் வாங்கிட்டாரு, ஒரு 5 மாசம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் தந்தாரு, இப்ப பணத்தை திருப்பி தர மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஆங்கிள் கேஸ், அப்படிங்கிற ஆங்கிள் தாராளமா நீங்க வழக்கு பதிவு பண்ணலாம். அதுக்கு நீங்க தாராளமா ரிகவரி ஆஃப் மணி ப்ரொசீடிங்ஸ்ல சிவில் சூட் பதிவு பண்ணி அவர் எங்கிட்ட இருந்து எப்படி பணம் வாங்கினாருங்கிற டிரான்சாக்ஷன்ஸை எவிடென்ஷியல் ப்ரூஃபா கோர்ட்ல சப்மிட் பண்ணி அவரையும் பாக்ஸ்ல ஏற்றி ட்ரையல் கண்டக்ட் பண்ணி அவர் உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டியது இருந்தால் கொடுக்க வேண்டிய தேதியிலிருந்து, நிறுத்தப்பட்ட தேதியிலிருந்து வழக்கு முடிந்து உங்களுக்கு பணம் ரியலைஸ் ஆகிற டேட் வரைக்கும் கோர்ட்டே வட்டி முதற்கொண்டு கால்குலேட் பண்ணி மொத்த பணத்தையும் ரிகவர் பண்ணி கொடுக்க முடியும். ஓகே, இந்த கேஸ்ல நான் இன்னுமே டீட்டெயிலாக கேட்கணும்னு விருப்பப்படுறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்லேயே ஒருத்தர் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் வந்து ஆக்சுவலாக தெரிஞ்சவர் தான், பணம் கொடுத்து இந்த மாதிரி பணம் கொடுத்துருக்காரு, ட்ரேட் அவர் தான் அப்ரோச் பண்ணியிருக்காரு, நீங்கள் எனக்கு பணம் கொடுங்க, நான் ட்ரேட் பண்ணி மாதம் 5% கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அப்ரோச் பண்ணியிருக்காரு. இவரும் சரி அப்படின்னு நம்ம தெரிஞ்சவர் தானே அப்படின்னு பணம் கொடுத்தாச்சு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதம் வந்து தொடர்ந்து 5% பணம் கொடுத்துட்டு இருந்திருக்காரு. 6வது மாதம் பணம் லாஸ் ஆயிடுச்சுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இவரும் புத்திசாலித்தனமாக செயல்படுறதா நினைச்சிட்டு இந்த மாதிரி என்கிட்ட பணம் வாங்கினாரு, கடன் வாங்கினாரு, இப்போ கடனை திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறாரு, வட்டியும் கொடுக்க மாட்டேங்கிறாரு, ஒரு கேஸை ஃபைல் பண்றாரு. உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு இவர் கந்து வட்டி வாங்குறாரு, இவரு கிட்டத்தட்ட மாசம் 5% கந்து வட்டி போட்டு இருக்காரு, சட்டப்படி குற்றங்கிற மாதிரி எவ்வளவு ஒரு ஃபேஸ் பண்ணாரு. இந்த மாதிரி சினாரியோல எப்படி ஹேண்டில் பண்றது? திஸ் இஸ் a complicated situation தான். பட் இந்த சிச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் அவர் கந்து வட்டி வாங்கினாருன்னு நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். பட் இது ரெண்டு இடத்துலயுமே அலிகேஷன் ஒருத்தரும் 2 பேருமே ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் தான். ஃபர்ஸ்ட் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறவரும் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு கொடுத்துட்டு என்ன சொல்றாரு, கடனா தான் கொடுத்தேன்னு சொல்றாரு. ரெண்டாவது வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தவரும் என்ன சொல்றாரு, ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் பணத்தை வாங்கிட்டு நான் கடனா வாங்கினேன், என்கிட்ட கந்து வட்டி வாங்குறாங்கன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. ஸோ இது ரெண்டுமே கம்ப்ளைண்டா நீங்க ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது கம்ப்ளைண்ட்டை ரிசீவ் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் அந்த கம்ப்ளைண்ட்டை விசாரிச்சு தான் தண்டிக்கணுமா வேண்டாமா உண்மை என்னங்கிறது வெளியே வரும். ஸோ இது ரெண்டுமே ஃபெயிலியர் தான். 2 பேரும் மாட்டிக்குவாங்க, 2 பேருமே ஃபெயிலியர் தான். ஸோ நீங்க ஒரு டிரான்சாக்ஷனுக்குள்ள போறீங்க அப்படின்னா தட் ஹாஸ் டு பி a bona fide transaction and ஒரு கம்ப்ளைண்ட் போறீங்கன்னா கோர்ட்டுக்கு போனீங்கனாலும் சரி இல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறீங்கனாலும் சரி அந்த கம்ப்ளைண்ட் ஹாஸ் டு பி bona fide. அந்த கம்ப்ளைண்ட்ல உண்மைத்தன்மை இருந்ததுனா தான் நீங்க என்ன விஷயத்துக்காக கம்ப்ளைண்ட்டுக்கு போறீங்களோ அதுக்கான ரெமெடி உங்களுக்கு கிடைக்கும். நீங்க அந்த கம்ப்ளைண்ட் bona fide இல்லாம ஃபேக்ட்ஸை சொல்லாம மறைச்சு வேற விஷயத்த சொல்லி உள்ள போகும்போது இந்த ஸ்டேஜ் ஆஃப் ட்ரையல் உண்மை என்னங்கிறது கண்டிப்பாக வெளிவந்துடும். ஓகே, சரி. இப்போ என்னோட இங்கே கேள்வி என்னன்னா, சட்டப்படி நான் ஒருத்தருக்கு இந்த மாதிரி பணம் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, நான் இன்வெஸ்ட்மெண்ட் அவர் ட்ரேட் பண்றாரு, நான் பணம் கொடுக்குறேன். முதல்ல அதுவே செபி ரூல்ஸ் படி அந்த அளவுக்கு தப்பு தான், தப்பு பண்ணக்கூடாது. ஓகே, பட் அதையும் தாண்டி நான் பணம் கொடுக்குறேன். அப்படி பணம் கொடுக்கும் பொழுது நான் ஏதாச்சும் லீகலா எழுதி வாங்கணுமா அப்படின்னா என்ன மாதிரி எழுதி வாங்கணும்? முறையா ஒரு அக்ரிமெண்ட் போட்டு எழுதி வாங்குங்க. ரெண்டாவது இட் ஹாஸ் டு பி ஒரு பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் மாதிரி இருக்கணும். நீங்க வந்து ட்ரேடிங்ல உங்களுக்கு ஸ்கில் செட் இருக்கு, எங்கிட்ட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருக்கு. ஸோ நம்ம 2 பேரும் இணைஞ்சு we are going to trade. பட் அதுவும் நீங்க ட்ரேட் பண்றதுக்கு நான் உங்களுக்கு பணம் கொடுக்கணும்னா ஒரு காமன் மேனுக்கு கொடுக்க கூடாது. Do you have that skill set?
அப்படிங்கிறத நான் வெரிஃபை பண்ணிட்டு தான் உங்களுக்கு நான் பணம் கொடுக்கணும். உங்ககிட்ட செபி கைட்லைன்ஸ் என்ன சொல்லுதுன்னா, நீங்க இன்வெஸ்டரா உள்ளுக்குள்ள போகும்போது that particular person has to be a registered person. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, வாட் இஸ் யுவர் ஸ்கில் செட்? இப்போ நீங்க என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே சொன்னீங்க ஐ எம் a SEBI certified research analyst. ஸோ செபியில் சர்டிஃபைட் ரிசர்ச் அனலிஸ்டாக இருக்கக்கூடிய என்னால் ஒரு போர்ட்ஃபோலியோ எடுத்து அனலைஸ் பண்ணி ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்த்து இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணலாம், இந்த இடத்துல செல் பண்ணலாம்னு சொல்லலாம். பட் இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் ஆர் வெரி ஸ்மார்ட். எல்லாமே ஃபாஸ்ட்டாக நடக்கணும். ஸ்மார்ட் ஃபோன் எப்படி நம்ம ஃபாஸ்ட்டாக எல்லா ஆக்சஸும் கிடைக்குதோ அதே மாதிரி பணமும் இன்ஸ்டன்ட்டாக ஃபாஸ்ட்டாக வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ பொறுமையாக போய் உட்காந்து ஒரு 6 சர்டிஃபிகேஷன் 7 சர்டிஃபிகேஷன் முடிச்சுட்டு ஒரு ரிசர்ச் அனலிஸ்டாக சர்டிஃபிகேஷன் வாங்கிட்டு வந்து ட்ரேட் பண்ணணுங்கிற வரைக்கும் அவங்க கிட்ட பொறுமை கிடையாது. கூகுளில் பார்க்குறாங்க, இன்ஸ்டாகிராமில் பார்க்குறாங்க, டெலிகிராமில் சம்படி செல்லிங் ஸ்ட்ராட்டஜி. இந்த இடத்துல பை கேண்டில் வந்ததுன்னா பை பண்ணு, இந்த கிராஸ் ஓவர் வந்ததுன்னா பை பண்ணு, இந்த கிராஸ் ஓவர் வந்ததுன்னா செல் பண்ணுன்னு சொல்லி அந்த பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜியை பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அந்த பேக் டெஸ்டிங் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னா என்னோட ஸ்ட்ராட்டஜி சக்ஸஸ்ஃபுல், நான் ஆல்வேஸ் சக்ஸஸ்ஃபுல்னு நினச்சிக்கிட்டு இன்னொருத்தர்கிட்ட போய் பணம் இருக்கிறவங்க கிட்ட பிச் பண்ணி பணத்தை வாங்கி கொண்டுட்டு வந்து உள்ளே போடுறாங்க. பட் இதுதான் ஃபெயிலியருக்கான முதல் ஸ்டெப். இது பண்ணவே கூடாது. முறையாக ஸ்கில் செட்டை லேர்ன் பண்ணிட்டு தான் அவங்க ட்ரேட் பண்ணணுங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ட்ரேட் பண்ண போறீங்கன்னா நீங்கள் பணம் உள்ளுக்குள்ளே கொடுக்கும்போது அவர்கிட்ட என்ன ரிட்டர்ன்ஸ் வரணும்னு நீங்கள் எதிர்பார்க்கணும். நீங்கள் அப்நார்மல் ரிட்டர்ன்ஸ் 5%, 10% பர் மந்த்துக்கு ரிட்டர்ன்ஸ் வரணும்னு எதிர்பார்க்கிறதே தப்பு. எந்த ஒரு தொழிலையுமே அவ்வளோ பெரிய ரிட்டர்ன்ஸை எடுக்க முடியாது. இப்போ 10% வரைக்கும் ஒரு சர்டிஃபிகேஷனே தெரியாமல் ஒரு நாலேஜே இல்லாத ஒருத்தர்னால 10% ஷேர் மார்க்கெட்டில் ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும்னா பெரிய பெரிய டெக்னிக்கல் அனாலிஸ்ட்ஸ் எல்லாம் போர்ட்ஃபோலியோ டெவலப் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிறவங்களே அந்த அமௌண்ட்டை கேரண்டி பண்ணுறது இல்லைங்களே. நிறைய பேர் நம்ம எல்லாரும் வியந்து பார்க்கக்கூடிய அனலிஸ்ட்ஸ் வந்து நமக்கு கிளாஸஸ் எடுக்கிறாங்க. அவங்கெல்லாம் கிளாஸ் எடுக்கிறத விட்டுட்டு நமக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸில் கிளாஸ் எடுக்கிறாங்க, விட்டுட்டு அவங்களே 10% 20% சம்பாரிச்சுட்டு போயிடலாமே. ஸோ எதிர்பார்க்கிற ரிட்டர்ன்ஸ் ஹேஸ் டு பி வெரி ரீசனபிள். லாஸையும் ஏற்றுக்கொண்டு தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும். நான் இதுல இருந்து புரிஞ்சுக்கிறேன். ஆனால் நீங்க சொன்னது ஒரு அருமையான பாயிண்ட். இப்பெல்லாம் எல்லாம் படிச்சுட்டு மார்க்கெட் பண்ணுறதுக்கு நினைக்கிறாங்க. அப்படியே டைரக்டா அப்படியே குதிச்சிடணும், நான் தலைகளாத்தான் குதிப்பேங்கிற மாதிரி. சரி, அப்போ இந்த அக்ரிமெண்ட் எப்படி இருக்கும்னு நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, நாம 2 பேர் பார்ட்னர், கரெக்ட், உங்ககிட்ட ஸ்கில் செட் இருக்கு, எங்கிட்ட வந்து ஃபைனான்ஸ் இருக்கு, நாம 2 பேரும் சேர்ந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை பண்றோம். லாபத்தையும் நஷ்டத்தையும் 2 பேரும் பிரிச்சு பகிர்ந்துக்கிறோம். இந்த அக்ரிமெண்ட் மாதிரி போட்டுட்டு நம்ம கையாளலாம். அப்போ எது வந்ததுனாலும் we will face it together. Okay. Profit வந்ததுனாலும் we will share it together. Loss வந்ததுனாலும் we will share it together. Okay. If possible ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு அதை ஒரு ஃபர்மாவே ரெஜிஸ்டர் பண்ணி அந்த ரெஜிஸ்டர்டு ஃபர்ம் பேர்லயே நீங்க ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது இன்னும் பெட்டர். ஓகே, அதாவது இன்னும் ஃபார் பெட்டர். நாம 2 பேர் சேர்ந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறோம். அந்த கம்பெனியின் பேர்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நான் கொடுக்குறேன், அவர் ஒர்க்கிங் பார்ட்னரே அவர் பண்றாரு. அந்த மாதிரி பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். அப்படி பண்ணும்போது அந்த 2 பார்ட்னர்ஸ் 2 தரப்பினர்கள் சேர்றாங்க பாத்தீங்களா, ஒருத்தர் ஸ்கில் செட் வச்சிருக்கிறவர், ஒருத்தர் பணம் வச்சிருக்கிறவர். இவங்க 2 பேத்துக்குள்ள என்னைக்காவது ஒரு நாள் டிஸ்பியூட் வரும்போது, மேபி டிஸ்பியூட்ஸ் எப்போ வரும்னா when there is an abnormal profit. ஒருத்தர் என்ன சொல்லுவார், என்னோட உழைப்புனால தான் இத்தனை ப்ராஃபிட் வந்தது, அதனால நான் தான் மேக்ஸிமம் எடுத்துக்குவேன்னு சொல்லுவார். இல்லை அப்நார்மல் லாஸ் வரும்போது ஒருத்தர் என்ன சொல்லுவார், நான் தான் பணத்தை கொடுத்தேன், நீ ஏமாந்து விட்டுட்டேன்னு சொல்லுவார். ஸோ இந்த பாயிண்ட்ஸில் தான் அவங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும். இந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் டிஸ்பியூட்ஸ் வரும்போது யூ கேன் வெரி வெல் அப்ரோச் தி ஆர்பிட்ரேஷன். இல்லையா யூ கேன் கோ டு தி கமர்ஷியல் கோர்ட்ஸ். முதல்ல எல்லாம் வந்து சிவில் நீதிமன்றத்தை தான் ஒரு பண பிரச்சனை அப்படின்னாலே சிவில் நீதிமன்றத்தை தான் நாடுவோம். சிவில் நீதிமன்றத்தை நாடும் பொழுது மேஜர் லிட்டிகன்ஸ் ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் இஸ் டைம், டென்யூர். நான் ஒரு 5 லட்சம் ரூபா இல்லை 10 லட்சம் ரூபா எனக்கு வர வேண்டி இருக்குங்கிறதுக்காக நான் ஒரு வழக்கு பதிவு பண்ணுறேன். அந்த வழக்கு எப்போ முடியும் அப்படின்னா என்னால் கேரண்டி பண்ணவே முடியாது. யாருனாலையுமே அந்த வழக்கு முடிவடைகிற டைமுக்கு நான் கேரண்டி கொடுக்கவே முடியாது. பட் அதே சமயம் கமர்ஷியல் கோர்ட் அப்படின்னு சொல்லி கமர்ஷியல் கோர்ட்ஸ் ஆக்ட் 2016 ஒரு புது சட்டம் வந்திருக்கு. அதில் சிவில் நீதிமன்றத்துக்குள்ள டைரக்டாக நீங்கள் நாடாமல் கமர்ஷியல் கோர்ட்ஸ்னு செப்பரேட்டாக ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன நிறுவனத்துக்குள்ள இருக்கிற டிஸ்பியூட்ஸு, கம்பெனிகளுக்குள்ள இருக்கிற டிஸ்பியூட்ஸ், B2B ட்ரேடிங்ல இருக்கிற டிஸ்பியூட்ஸ், இது எல்லாமே அந்த நீதிமன்றங்கள் மிக விரைவாக அதுக்கான தீர்வுகளை கொடுக்குறாங்க. ஓகே ஓகே சரி. இப்போ வந்து இதுல நான் முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட்னா, அந்த ஒர்க்கிங் பார்ட்னர் சொல்லக்கூடியவர் ஒரு ரிஜிஸ்டர்டு அல்லது குவாலிஃபைடு பர்சனாக இருக்கணும். கண்டிப்பாக குவாலிஃபைடு பர்சனாக இருக்க வேண்டும். அவர் குவாலிஃபைடு பர்சனாக இல்லைன்னா நீங்க ஆரம்பிக்கிற கம்பெனியே
it has to be a trading company. So நீங்க qualified person, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிட்டீங்க, இந்த கம்பெனிக்கு வந்து நான் மிச்ச தேர்ட் பார்ட்டிஸ் கிட்ட இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டுட்டு வரலாமா அப்படின்னா கூடாது. ஓகே, அதுக்கும் நீங்க செபி ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டு செபி அப்ரூவல் வாங்கிட்டு தான் உங்களால வந்து தேர்ட் பார்ட்டி ஃபண்ட்ஸ் உள்ளுக்குள்ள கொண்டுட்டு வர முடியும். அது இல்லாம பிகாஸ் இது நிறைய பேர் மிஸ்கன்செப்ஷன் என்ன ஆயிடும்னா, நானும் இவரும் சேர்ந்து ஒரு கம்பெனி ஒரு ஃபர்ம் ஆரம்பிச்சுக்கிறோம், ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் ஆரம்பிச்சிட்டோம், அந்த பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் பேர்ல ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் வச்சு நான் ட்ரேட் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறேன் அப்படின்றதுமே ப்ராஃபிட்டபிளா போகும்போது நான் தேர்ட் பார்ட்டி என் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்னு எல்லாத்துக்கிட்டையும் போய் 3 பேர் 4 பேர் 5 பேர் நிறைய பேர்த்துக்கிட்ட இருந்து 1 லட்சம் 1 லட்சம் 1 லட்சம் உள்ளுக்குள்ள போட்டு they will start the trading. அதுவும் சட்டப்படி தப்பு. தட் இஸ் அகெயின்ஸ்ட் கலெக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். அதுக்கு நீங்க உள்ளுக்குள்ள இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டுட்டு வந்து நீங்க ட்ரேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா you have to get a proper license from SEBI. ஓகே, அதுக்கப்புறம் தான் நீங்க பண்ண முடியும். தட் இஸ் வாட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் டஸ். அவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்ன பண்றாங்க, அவங்களும் ட்ரேடிங் தான் பண்றாங்க, பட் அவங்க எப்படி ட்ரேட் பண்றாங்கன்னா they create a bigger portfolio. அந்த போர்ட்ஃபோலியோல மேஜர் போர்ஷன், அதாவது more than 50% will be blue chip stocks. So blue chip stocks will be less risky, at the same time returns also will be risk, but guaranteed result இருக்கும். உங்களுக்கு அதுல இருந்து வரக்கூடிய ரிசல்ட் ரொம்ப கம்மியா இருக்கும். அதே சமயம் அந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு volatility of that stock will be very less. டப்புன்னு 52 வீக்குக்கு கீழேயும் போகாது, 52 வீக்குக்கு மேலேயும் போகாது. இட் வில் மாடரேட்டா அது டிராவல் ஆகும். பட் அதே சமயம் 50% மேல ப்ளூ சிப் ஸ்டாக்ஸும் 30% மிட் கேப்பும் 20% ஆர் 15% தான் ஸ்மால் கேப்ஸ். ஸ்மால் கேப்ஸ் ஆர் தி பிக் பிளேயர்ஸ் இன் ட்ரேடிங். அதுதான் ஹை வாலடைல் ஸ்டாக்ஸ். சின்ன சின்ன நியூஸ் அப்டேட்ஸ், இப்போ ட்ரம்ப் ஒன்று சொன்னாருன்னா டக்குன்னு 52 கீழே டச் பண்ணுறதும் 52 வீக்குக்கு மேலே போய் டச் பண்ணுறதும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் தான் அந்த மாதிரியான volatile சிச்சுவேஷன்ஸ்க்கு போகும். ஸோ இந்த ஹை volatile சிச்சுவேஷன்ஸ்னால தான் உங்களுடைய போர்ட்ஃபோலியோ அதிகமாக பாதிக்கப்படும். ஸோ பெரிய பெரிய மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் எல்லாம் தட் இஸ் ஹவ் தே கிரியேட் த போர்ட்ஃபோலியோ. பட் சின்ன சின்ன யங் பிளேயர்ஸ் இன்னைக்கு மார்க்கெட்டுக்குள்ள வந்து ஜஸ்ட் ஒரு 2-3 ட்ரேடிங் கிளாஸஸ் அட்டன் பண்ணதுமே நானும் ஒரு ட்ரேடர்னு ஒரு 2 பெரிய மானிட்டரை வாங்கி வச்சுட்டு எல்லாத்துக்கிட்டையும் ஃபண்டு வாங்கி நீங்க ட்ரேட் பண்ணும்போது யூ கேனாட் அனலைஸ் அண்ட் பிரிங் அ போர்ட்ஃபோலியோ. உங்ககிட்ட போர்ட்ஃபோலியோ இருக்காது. நீங்க ஏதோ ஒரு ட்ரேடோ 2 ட்ரேடோ தான் ஒரு நாளைக்கு நீங்க பண்ணுவீங்க. ஒரு ட்ரேட் 2 ட்ரேட் பண்றவங்கனால யூ கேனாட் பி சக்சஸ்ஃபுல் ஆன் திஸ் பர்டிகுலர் பிளாட்ஃபார்ம். ஓகே, ஸோ இப்போ லீகல் எக்ஸ்பர்ட்ஸில் இந்த மாதிரி தெரிஞ்சவங்க கிட்ட பணம் வாங்குறது கூட விட்டுறலாம், பிரச்சனை இல்லை. இந்த ஏகப்பட்ட டெலிகிராம் குரூப்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக மாதிரி கிடக்குது, அது எல்லாமே தப்புங்க. எல்லாமே அன்லாஃபுல். எவ்ரிதிங் இஸ் அன்லாஃபுல். இல்லை, இங்கே கேள்வி என்னன்னா, நான் ஒரு டெலிகிராம் குரூப்பில் நம்மளை ஜாயின் பண்ணி விட்டுறாங்க. ஓகே, நான் ஒரு 4 நாள் பார்க்குறேன், அதில் நிறைய பேர் அப்படியே ப்ராஃபிட் ஸ்கிரீன்ஷாட்டாக போட்டுக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. ஒரு கட்டத்தில் நம்மளுக்கு டெம்ப்ட் ஆயிரும், என்னடா டெய்லி இவ்வளவு ப்ராஃபிட்ஸ் வருதே இருக்குன்னு நம்ம பணத்தை போட்டுருவோம். ஒரு கட்டத்தில் இவன் ஏமாத்திட்டான்னு தெரியும் பொழுது நான் அடுத்து என்ன ஸ்டெப் எடுக்கணும்? கரெக்ட். உங்க கொஸ்டின்லயே தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்கான நீங்க 2 கொஸ்டின் கேட்குறீங்க. ஒன்று, நான் அதில் எப்படி இன்வெஸ்ட் பண்றேங்கிறது ஒன்று. 2வது, இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்கிட்டா நான் எப்படி ரிகவர் ஆகுறதுங்கிறது 2வது. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு உங்களோட பதில் தான், என்ன டெலிகிராம் குரூப்ல யாரோ ஆட் பண்ணி விடுறாங்க, அவன் என்ன டெம்ப்ட் பண்ற மாதிரியே ப்ராஃபிட் ரிட்டர்ன்ஸ் காமிச்சுக்கிட்டே இருக்கிறான். கரெக்டுங்களா? ஸோ இதை தான் நான் ஃபஸ்ட்டு உங்களோட முதல் கேள்விக்கு நான் பதில் சொன்னப்பே சொன்னேன். நிறைய பணம் வச்சிருக்கிறவன் அவனுக்கு he will not be desperate to earn money. அவங்ககிட்ட அந்த டெஸ்பரேட்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போது இது ஃபேக்டா, இது லெஜிட்டிமேட்டா, இதுலேருந்து நம்மளால ப்ராஃபிட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணணும்னு நினைப்பான். somebody who is desperate, எங்கிட்ட ஆல்ரெடி நிறைய கடன் இருக்கு, ஏதாவது ஒரு தருணத்தில் என் வாழ்க்கை மாறிடாதான்னு ஒரு ஏக்கத்தில் இருப்பான் பார்த்தீங்களா, அவன் தான் இஸ் தி விக்டிம் ஹியர். நீங்கள் எப்பவுமே ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்குங்க, when you try to break the rules. இப்போ செபின்னு ஒரு அமைப்பு, மிகப்பெரிய அமைப்பை ஃபார்ம் பண்ணி அந்த அமைப்பு ஒரு கைட்லைன்ஸும் ரூல்ஸும் கொடுக்குதுன்னா அந்த ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். நீங்கள் ஒரு ரூலை பிரேக் பண்ணுறதுக்கு போறீங்க அப்படின்னாலே யூ ஆர் ப்ரோன் டு ஹை ரிஸ்க் அப்படிங்கிறதான் ஃபேக்ட். இந்த இடத்துல டெலிகிராம் குரூப்பில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, டெலிகிராம் குரூப்பில் ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணுறாங்க. நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணி வெப்சைட்டில் வெப் பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த வெப்சைட்டில் வெப் பேஜுக்குள்ளே போய் பாருங்களேன், நம்ம நார்மல் இப்போ ஜெரோதா மாதிரி இருக்கக்கூடிய ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். நீங்கள் உங்களை 1 லட்சம் டெபாசிட் பண்ணுவீங்க, டெபாசிட் பண்ணிட்டு ஐம் இன்வெஸ்டிங் இன் கோல்டுன்னு சொல்லலாம், இல்லை ஐம் இன்வெஸ்டிங் இன் இன்ஃபோசிஸ் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லலாம். அந்த இன்ஃபோசிஸ் ஸ்டாக்ஸ் மேலே போகும், உங்களுக்கு ப்ராஃபிட் ஜென்ரேட்டட்னு உங்க அக்கௌண்ட் கிரெடிட் காட்டும், உங்க லாகின் அக்கௌண்ட்ல கிரெடிட் காட்டும். பட் நீங்க அந்த பணத்தை வித்ட்ரா பண்ண ட்ரை பண்ணுங்க, வித்ட்ரா பண்ண முடியாது. யூஆர் அடிஷனலா இன்னொரு 1 lakh கொடுங்க, அப்பதான் வித்ட்ரா பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. அதுல வேற இப்ப சுவாரஸ்யமா பண்றாங்க. இந்த கேஸ் வந்து பல வருஷம் நடந்துட்டு இருக்கு. முதல்ல என்னன்னா ப்ராஃபிட் எப்படி 2 கோடி 3 கோடி காமிக்கும், இவன் போட்டதுக்கு 10 லட்சம் கொடுத்துப்பா 3 கோடி 4 கோடி காமிக்கும். வித்ட்ரா பண்ண கேட்டோம்னா சட்டப்படி நீங்க டாக்ஸ் கட்டணும், அந்த டாக்ஸ் அப்படின்னு சொல்லி ட்விஸ்ட் பண்ணுவாங்க. சோ இதெல்லாம் they are not SEBI regulated
பிளாட்ஃபார்ம்ஸ். ஒன்று, இஃப் தே ஆர் செபி ரெகுலேட்டட் பிளாட்ஃபார்ம்ஸ், அவன் டைரெக்டாக பிளாட்ஃபார்ம் வச்சு விற்பான ஒழிய தே வில் ப்ரொமோட் இட் ஆன்லைன்லையும் ப்ரொமோட் பண்ணுவான், வெளியே ஃபிசிக்கல் ப்ரொமோஷன்ஸும் இருக்குமோ ஒழிய அவன் டெலிகிராமில் வந்து பிஸ்னஸ் பண்ண வேண்டிய ரெக்குவயர்மெண்ட்டே கிடையாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், அப்படி நீங்கள் ஒரு இடத்துல மாட்டும்போது நீங்கள் போய் பணத்தை ஒரு அக்கௌண்ட்டுக்கு போடும்போது அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் என்னன்னு பாருங்கள். இஸ் இட் அன் இந்தியன் அக்கௌண்ட்? எந்த அக்கௌண்ட்டுக்கு போட போகிறோம்? கிரெடிட் கார்டில் பே பண்ண போகிறோமா? பேமெண்ட் கேட்வேல பே பண்ண போகிறோமா? என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அதையே தெரிஞ்சவங்ககிட்ட விசாரிங்க. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஓகே, உங்களுக்கு தெரியலங்கிற பட்சத்தில் அப்ரோச் அ லாயர் ஆர் அப்ரோச் சம்படி ஹூ இஸ் குட் அட் இந்த ஸ்டஃப்னு தெரிஞ்சுட்டு விசாரிச்சுட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. விசாரிக்காம இந்த மாதிரி ஒரு டெலிகிராம் குரூப்பு, வாட்ஸ்அப் குரூப்பு இதை பார்த்துட்டு நான் இன்வெஸ்ட் பண்ணேன்னு சொல்றது இஸ் அ பிளண்டர். இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீங்க பண்ணிட்டு இதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட்னு நீங்க போய் நிற்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே இந்தியன் பிளாட்ஃபார்ம்ஸாவே இருக்காது. இந்த பிளாட்ஃபார்ம் எல்லாமே கென்யாவில் இருக்கும், சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கும், இல்லை வெரி டீப் ஏரியாஸ்குள்ள இருக்கிற மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸாக இருக்கும். நீங்க இந்தியாவில் இங்கே உட்காந்துட்டு எப்படி அங்கே இருக்கிற கம்பெனி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து நீங்க ரிகவர் பண்ணுவீங்க? இட்ஸ் அ வெரி பிக் சேலஞ்ச். ரெண்டாவது, இது எல்லாமே இஸ் அ பிளான்டு ஸ்கேம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட முதல்ல அவன் பணத்தை வாங்கிடுறான். வாங்குற டிரான்சாக்ஷன் இருக்கு இல்லைங்களா, என்றைக்குமே நீங்கள் ஒரு சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட் போறீங்க அப்படின்னா உங்கள் டிரான்சாக்ஷன் நடந்து வித்தின் 4 hours, அந்த 4 hours டைம் ஃப்ரேம்குள்ளே உங்களால் ஒரு சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட் இமீடியட்டாக இனிஷியேட் பண்ண முடியுதுன்னா உங்கள் பணத்தை ரிகவர் பண்ணுறதுக்கான சான்சஸ் ஆர் 90% ஹையர். பட் ரொம்ப நாள் கழிச்சு நீங்கள் போய் ஒரு சைபர் கம்ப்ளைண்ட் போறீங்கன்னா ரிகவரிக்கான சான்சஸ் ஆர் வெரி லெஸ். காரணம் என்னன்னா, நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணுற கிரெடிட் கார்டு பேமெண்ட்ஸு இது எல்லாமே வந்து வில் கோ டு அ மர்ச்சன்ட் அக்கௌண்ட். டைரெக்டாக நீங்கள் யாரோட அக்கௌண்ட்டுக்கு போகணுமோ அவங்க அக்கௌண்ட்டுக்கு போகாது. மினிமம் 4 hours டைம் ஃப்ரேமுக்கு பின்னாடி யார் எண்ட் கஸ்டமர் யாரோ அவன் வில் கிளைம் தட் அமௌண்ட் ஸ்டேட்டிங் தட் இந்த ப்ராடக்ட்டுக்காக பே பண்ணியிருக்காங்க, நான் ப்ராடக்ட் டிஸ்பேச் பண்ணியாச்சு, இல்லை இந்த சர்வீஸ்க்காக பே பண்ணியிருக்காங்க, வி ஆர் ரெண்டரிங் தட் சர்வீஸ், ஸோ ஐ எம் கிளைமிங் தட் அமௌண்ட். நான் கிளைம் ரிக்வஸ்ட் கொடுத்து the money will go to their account. Right? So within that 4 hours time frame kulla, if you are able to successfully raise a cybercrime complaint, cybercrime cell will send an email to the merchant account to hold that payment. அப்போ அந்த பேமெண்ட் உங்களுக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் ஆர் வெரி ஹை. பட் இந்த பர்டிகுலர் ஸ்கேம், நம்ம பேசிட்டு இருந்த ஸ்கேம்ல என்னன்னா, உங்க ட்ரேடிங் அக்கௌண்ட்ல நீங்க பணம் போடுவீங்க, உங்களை ஒரு வாரத்துக்கு 3 நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் காமிச்சிக்கிட்டே இருப்பான். இவ்வளோ வருது அவ்வளோ வருதும்மா, டேக்ஸ் கட்டுறதுக்கு பணம் கொடுங்கம்மா. நீங்கள் டேக்ஸ் கட்டுறதுக்கு இமீடியட்டாக உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் வச்சிருக்க மாட்டீங்க, அதுக்கு சோர்ஸ் பண்ணுறதுக்கு யூ வில் நீட் டைம். ஸோ இந்த டைம் ட்ராக் ஆன் ஆகும்போது உங்கள் பணம் அவன் அக்கௌண்ட்டுக்கு போய் அவன் அக்கௌண்ட்லேருந்து வேற அக்கௌண்ட்டுக்கு போய் பணம் வித்ட்ரா ஆகி எங்கேயோ போயிருக்கும். ஸோ அதுக்கு பின்னாடி நீங்கள் ஒரு சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட் போகும்போது அந்த சார்ஜ் பேக் ப்ராசஸ் வில் ஃபெயில். ஆக மொத்தத்தில் ரெக்கவர் பண்ண முடியாதுங்கிறது இஸ் a very hard truth. ஓகே, நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். prevention is better than cure. ஆனா இங்க என்ன பிரச்சனைனா, மக்களுக்கு ட்ரஸ்ட் எப்படி வருது அப்படின்னு சொன்ன ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட்ல பார்த்தோம். உதாரணத்துக்கு நான் என்னோட சினாரியோ சொல்றேன். எனக்கு ஒரு நாள் செபில இருந்து ஒரு மெயில் அனுப்பிச்சிருந்தாங்க. எனக்கு என்னன்னா, இந்த மாதிரி உங்களோட டெலிகிராம் அக்கௌண்ட்ல வந்து நீங்க இந்த மாதிரி ப்ராஃபிட்டுக்கு ப்ராமிஸ் பண்றீங்க, இவ்வளவு ப்ராஃபிட் கொடுக்குறேன்னு ப்ராமிஸ் பண்றீங்கன்னு டெலிகிராமோட ஸ்கிரீன்ஷாட் அதெல்லாம் போட்டு அதுல அந்த டெலிகிராம்ல நான் ஸ்டைலா வேற நின்றுட்டு இருக்கேன். ஆமா, போட்டோல மெயில் அனுப்பிச்சிருந்தாங்க. எனக்கு என்ன டெலிகிராம் அக்கௌண்ட்டே என்கிட்ட இல்லை. ஓகே, என்கிட்ட டெலிகிராம் அக்கௌண்ட்டே இல்லை. நம்மளுக்கு பதட்டமாகி போச்சு, என்னடா அது அப்படின்ட்டு நான் போய் டெலிகிராமில் ஓப்பன் பண்ணி என் பேரை சர்ச் பண்ணேன். என் பேரில் 25 அக்கௌண்ட் இருக்குது. ஓகே ஓகே, என் பேரில் 25 குரூப் இருக்கு. என்ன ரியல் டைமில் ஃபாலோ பண்ணுறதே ஒரு 1000 பேர் தான் இருக்கு. அங்கே லட்சக்கணக்கான பேர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, அப்புறம் நான் செபிக்கு வந்து இந்த மாதிரி இது நான் இல்லைங்க, எனக்கு டெலிகிராம் அக்கௌண்ட்டே இல்லை, இது யாருன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் நேராக போய் சைபர் கிரைமில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு காப்பி வாங்கி செபிக்கு கொண்டு போய் அனுப்பிச்சுட்டு நான் பண்ணிட்டேன். இது நடந்துச்சு. இது நடந்து ஒரு 3 வாரம் 4 வாரம் கழிச்சு, சார் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து எனக்கு கூப்பிட்டாங்க, நான் கேஷ் அனுப்ப போகிறேன், சரி உங்கள்கிட்ட சொல்லிட்டு அனுப்பலான்ட்டு கூப்பிட்டேன்னு ஒருத்தர் எனக்கு கூப்பிட்றாரு. என்ன அக்கௌண்ட்டு, எந்த அக்கௌண்ட்டு, எனக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் நான் அவருக்கு உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணி இதெல்லாம் நான் சொன்னேன். இப்போ பிரச்சனை பாயிண்ட் என்னென்னா, இந்த ஸ்கேம் பண்ணக்கூடியவங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க பண்ணக்கூடிய ஸ்கேம் அப்படின்னு நான் ஒரு தனிப்பட்ட ஆளாலாம் காமிச்சுக்கிறது இல்லை. நம்ம ஒரு வெல் நோன் பர்சனா, ஏன்னா ரீசெண்டாக நடந்த ஸ்கேம்ஸில் பார்த்தோம்னா ஜீரோதாவோட ஓனர் பேர்லேயே கிட்டத்தட்ட பெரிய ஸ்கேம் நடந்திருக்கு, இதெல்லாம் நடந்திருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ட்ரஸ்ட் கிரியேட் ஆயிருது. அப்போ ஏமாறாமல் தடுக்கிறது அப்படிங்கிறது இங்கே ரொம்ப சிரமமான விஷயமா இருக்கு. நான் ஏமாந்துட்டேன், 4 மணி நேரத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி ப்ராக்டிக்கலாக பாசிபிளே கிடையாது. ஓகே, கரெக்ட். நான் இது அதுக்கப்புறம் எப்படி கையாளுறது? இமீடியட் சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட். உங்களுக்கு என்னைக்கு ஃபர்ஸ்ட் டவுட் வருதோ இமீடியட்லி ரைஸ் அ சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட். 1930
immediately call up the toll free number 1930. 1930 immediate கால் பண்ணி ரைஸ் அ டிக்கெட். அதுக்கு அடுத்து எவிடன்சஸ் கலெக்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிடுங்க. இமீடியட்டா கூப்பிட்டு டோல் ஃப்ரீ நம்பர்ல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிடுங்க. ரைஸ் பண்ணதுக்கு பின்னாடி கலெக்ட் ஆல் தி எவிடன்சஸ். உங்களுக்குள்ள நடந்த டிரான்சாக்ஷன், உங்களுக்குள்ள நடந்த கம்யூனிகேஷன்ஸ் எல்லா எவிடன்சஸையும் கலெக்ட் பண்ணிட்டு நேஷனல் சைபர் கிரைம் செல்லுடைய ஆன்லைன் போர்ட்டலில் போய் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்கள் ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் எல்லா எவிடன்சஸையும் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணி ஒன்ஸ் யூ ஃபைல் அ கம்ப்ளைண்ட், தட் பர்டிகுலர் கம்ப்ளைண்ட் வில் கெட் அன் அக்னாலஜ்மெண்ட் நம்பர். அந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பர் உங்கள் ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்கிற சைபர் செல்லுக்கு ஃபார்வர்ட் பண்ணப்படும். அந்த பர்டிகுலர் சைபர் செல்லில் இந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்து தே வில் ஸ்டார்ட் தி என்கொயரி. இந்த பணம் இந்த அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கு, இந்த அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு போய் இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு போச்சுன்னா கம்ப்ளீட் என்டையர் டிரான்சாக்ஷன்ஸ் வில் பி ட்ரேஸ்ட். அண்ட் இந்த பணம் எங்கே இருக்கோ, எந்தெந்த அக்கௌண்ட்டுக்கு போயிருக்குதோ எல்லா அக்கௌண்ட்லேயும் லீன் வில் பி மார்க்ட். இப்போ நம்ம பார்க்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய பேங்க் அக்கௌண்ட்ஸில் லீன் மார்க் ஆகிறது தான். நிறைய பேர் ஆன்லைன் கேமிங்கில் பணம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, பணம் ரிசீவ் பண்ணுறாங்க, இதில் எல்லாம் லீன் மார்க் ஆகுது. தீஸ் ஆர் ஆல் அன்லாஃபுல் ஆக்ட்ஸ். அதனால் லீன் மார்க் ஆகுது. இந்த மாதிரி ரிகவரிக்கு நீங்கள் சைபர் கிரைம் போகும்போதும் லீன் மார்க் ஆகும். இஃப் இட் இஸ் அ வேலிட் லெஜிட்டிமேட் அக்கௌண்ட் கண்டிப்பாக லீன் மார்க் ஆகும். அந்த ப்ராசஸில் தான் உங்களால் ரிகவர் பண்ண முடியும். சின்ஸ் இஃப் இட் இஸ் நம்ம சட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஜூரிஸ்டிக்ஷன். இப்போ போலீஸ் அப்படின்னா தே ஹேவ் அ ஜூரிஸ்டிக்ஷன். இப்போ கோயம்புத்தூர்ல இருக்கிற போலீஸ்க்கு கோயம்புத்தூர்ல தான் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு. ஹீ கேனாட் ஆக்ட் அஸ் அ போலீஸ் ஆஃபீஸர் இன் கேரளா ஆர் கர்நாடகா. அதே மாதிரி வித்தின் ஜூரிஸ்டிக்ஷன் தான் அவங்களால நடவடிக்கைகள் எடுக்க முடியும். ஸோ இந்த பேங்க் அக்கௌண்ட்ஸ், இஃப் த பேங்க் அக்கௌண்ட் இஸ் ஃப்ரம் ஹரியானா அப்படின்னா இங்க இருந்து அவங்க ஹரியானா ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கிற சைபர் செல்லுக்கு தே வுட் ஹேவ் டு சென்ட் an email and follow up with them. So it is a chain process. Okay. So that is the problem in recovering the money. ஓகே, அதாவது நீங்க சொன்ன இம்பர்சனேஷன் ஆஸ்பெக்ட்ங்கிறது இஸ் a very important aspect. இன்னைக்கு இருக்கிற சோஷியல் மீடியா சிச்சுவேஷன், இன்னைக்கு இருக்கிற நிலைமைகள்ல இம்பர்சனேஷன் பிளேஸ் a major role. எல்லாரும் என்ன பண்றோம், நம்ம என்னோட ஃபோட்டோ எடுத்து வச்சு ஒரு ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணி இன்னொருத்தங்க கிட்ட பணம் கேட்குறாங்க, வாட்ஸ்அப்பில் கேட்குறாங்க, ஃபேஸ்புக்கில் கேட்குறாங்க, இன்ஸ்டாகிராம். நீங்கள் லீவ் ஆஃப் ட்ரேடிங்கில் நீங்கள் வந்து யூஆர் வெரி ஃபெமிலியர் பர்சன் இன் ட்ரேடிங், இல்லை ஜெரோதாவோட ஃபவுண்டர் இஸ் வெரி ஃபேமஸ் இன் ட்ரேடிங், அவர் பணம் கேட்குற மாதிரி போகிறத விடுங்க. ஒரு காமன் மேனாக இருந்தாலும் அவங்களுடைய ஃபோட்டோவை வச்சு தே கிரியேட் அ ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட அர்ஜென்ட்டாக 2000 கொடு, 5000 கொடுன்னு கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் இஸ் டுடே சினாரியோவில் இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் ஆர் ஹேப்பனிங் எவ்ரி டே. ஸோ நம்ம தான் கேர்ஃபுல் அண்ட் காஷியஸாக இருந்துக்கணும் ஒழிய we cannot go ahead and find everybody here. இதில் என்னென்ன ரிஸ்க் நானே பர்சனலாக ஒரு பர்டிகுலர் கேஸ் இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்கோம். ஹேண்டில் பண்ணதில் வந்த மேஜர் சேலஞ்ச் என்னென்னா, இந்த மாதிரி நிறைய டிரான்சாக்ஷன் நடக்குது, எல்லாம் ஒரே பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போகுது. பேங்க் அக்கௌண்ட் இஸ் இன் நொய்டா. நீங்கள் போய் அந்த பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டரை செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லி ட்ரேஸ் பண்ணி உள்ளே போய் பிடிக்கும்போது அந்த பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டர் இறந்து 3 வருஷம் ஆச்சு. ஸோ ஒரு டெய்லி வேஜஸ்க்கு போகிற ஒரு பர்சனாக இருக்கும், அவர்கிட்ட பேங்க் அக்கௌண்ட் இருக்கும். அவர்கிட்ட போய் இந்த ஸ்கேமர் நான் ஒரு 5000 கொடுக்குறேன், அவரோட டெபிட் கார்டும் அக்கௌண்ட்டை மட்டும் கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு வந்து they are using this account for transaction. இது நீங்கள் எப்படி ட்ரேஸ் பண்ணுவீங்க, யாரை போய் பிடிப்பீங்க? ஸோ நம்ம ஜூரிஸ்டிக்ஷன் கோயம்புத்தூர், நீங்கள் இங்கிருந்து நொய்டா ஜூரிஸ்டிக்ஷனில் போய் ஒரு போலீஸை ஒர்க் பண்ண சொல்கிறதுங்கிறது இஸ் வெரி டஃப். அவர் அங்கிருந்து மெனக்கெட்டு ஒரு ஏரியாக்குள்ளே போய் பிடிச்சி கொண்டுட்டு வந்து நிறுத்துறதுங்கிறதுனால ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் ஆர் வெரி ஹை. ஸோ மேபி டவுன் த லைன் இன்னைக்கு we are all upgrading in technology. ஸோ டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் யூஸ் யுவர் சோஷியல் மீடியா இன் அ வெரி காஷியஸ் மேனர், பி வெரி ரெஸ்பான்சிபிள். That is what I would say. In down the line, நாட்கள் போக போக technology might grow. Maybe your Aadhaar may be tied up with your social media accounts. அந்த மாதிரி வரும்பொழுது you will have legitimacy in your profiles. இப்போதைக்கு நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கும். இப்போதைக்கு prevention is better than cure. ஓகே. இந்த நீங்கள் சொல்கிறத வச்சு நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் சொல்கிறத வச்சுட்டு நான் முதல்ல நீங்கள் பிரச்சனையில் மாட்டினதுக்கப்புறம் பணம் ரெக்கவர் பண்ணுறதெல்லாம் ரொம்ப டஃப்பான ப்ராசஸ். நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். இப்போது நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பணம் போடுறேன், அதுக்கு ஏஎம்சிஸ் இருக்குது, அதில் நான் லீகலாக பண்ணுறேன். இல்லை நான் படித்து நான் ஸ்டாக் மார்க்கெட் பண்ணுறேன், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்படி இல்லைன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஒருத்தர் ஸ்டாக் மார்க்கெட் படித்து நேரத்து குவாலிஃபைடு பர்சன் இருக்காருன்னா அவர் கூட சேர்ந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போட்டு ஒரு ஃப்ரேம் ஆரம்பித்து நான் பண்ணுறேன், அதை என்னால் பண்ணிக்க முடியும். மற்றபடி நான் இந்த டெலிகிராமு அது இதெல்லாம் போட்டு அல்லது தேர்ட் பார்ட்டிகிட்ட பணம் வாங்கி பண்ணுறது எல்லாத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணிட்டாலே ஓரளவுக்கு நீட்டாக போய்கிட்டு இருக்கு. ஓகே, இப்போ நான் இந்த சைட்லேருந்து வரேன். ஓகே, அதாவது ஒருத்தர் வந்து ஸ்டாக் மார்க்கெட் பண்ணுறார். ஓகே, நான் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப அடிக்டிவான ஒரு கேம். நீங்கள் 20 வருஷமா அது வெரி அடிக்டிவ். நான் இல்லைன்னு சொல்லலைங்க. அதாவது when you get a luring profit, ஒரு ப்ராஃபிட் இஸ் அப்நார்மல் அப்படிங்கும்போது you will be tempted to do it. பட் ஒரு விஷயம், நீங்கள் எதுக்குள்ளே போகிறீங்கனாலும் அந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு தான் நீங்கள் போகணும். நீங்கள் கார் எடுத்து ஓட்டணும்னா கார் ஓட்டணுங்கிறது எல்லாத்துக்கும் ஆசை தான்.
ஒரு 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 அட்லசன்ட் ஏஜ்ல ஒரு 16 இயர்ஸ் 15 இயர்ஸ் இருக்கிற பையனுக்கு கார் ஓட்டணுங்கிறது வில் பி ஹைலி டெம்டிங். பட் அவனும் 18 வயசுக்கு மேல கார் ஓட்டுறத ப்ராப்பரா லேர்ன் பண்ணிட்டு லைசன்ஸ் வாங்கிட்டு தான் ஓட்டணும். அதுக்கு முன்னாடி ஓட்டலாமா ஓட்டக்கூடாதுன்னா ஓட்டலாம், ஓட்ட முடியுமா முடியாதுன்னா முடியும். பட் ஓட்டுனா the chances of an accidentங்கிறது இஸ் ஹை. ஸோ ரிஸ்க் எப்படிங்கிறத பொறுத்து தான் யூ ஹாவ் டு டிசைட். ஒன்ஸ் நீங்க ஒரு ரூலை பிரேக் பண்ண போறீங்கனாலே த ரிஸ்க் இஸ் வெரி ஹை. அதனால என்னைக்குமே நீங்க ஒரு ரூல்ஸை பிரேக் பண்றதுங்கிற சிச்சுவேஷன் வரும்போது ஸ்டாப், டேக் அ பிரீத், ரீதிங்க், அதுக்கப்புறம் உள்ள போங்க. ஓகே, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உண்மை. ஏன்னா இது நான் ரியல் லைஃப்லேயே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நான் 2007-8 அந்த காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே பயங்கர அடிக்டிவ் ஆகிட்டு இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்கெல்லாம். ஒரு கட்டத்தில் கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணி போடுறது, ஏகப்பட்ட பர்சனல் லோன் வாங்கி உள்ள, அதெல்லாம் மிகப்பெரிய தப்பு. நீங்க கிரெடிட் கார்டில் ஸ்வைப் பண்ணி, இப்போ நான் சொன்ன மறுபடியும் அதே பாயிண்ட் தான் நீங்க வரீங்க. when you are breaking the rules you are getting into severe risk. ஓகே, நீங்க கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணி அதை பணமா கொண்டு பண்றீங்க தெரியுங்களா, அதுவே தப்பு. கிரெடிட் கார்டு இஸ் ஃபார் யுவர் லக்ஸரி எக்ஸ்பென்சஸ் தான், சரிங்களா? யூ கேன் பர்ச்சேஸ் அ மொபைல் ஃபோன், யூ கேன் பர்ச்சேஸ் அ ட்ரெஸ். நீங்க கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணி கேஷ் பண்றாங்களே ஒரு சிலர், அதுவே தப்பு. that is not permitted. RBI ரூல்ஸ் படியே நாட் பெர்மிட்டட். நீங்க கிரெடிட் கார்டு வாங்குறீங்கல்ல, அதனோட டிஸ்க்ளைமர்லயே இருக்கும் இந்த மாதிரி ஸ்வைப் பண்ணி அதை கேஷா கன்வெர்ட் பண்றதுங்கிறது பண்ணக்கூடாது அப்படிங்கிறதே இருக்கும். ரெண்டாவது, பர்சனல் லோன் வாங்கி நீங்க ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள இன்வெஸ்ட் பண்றீங்க பாத்தீங்களா, தட் இஸ் another crime. நீங்க பர்சனல் லோன் வாங்கும் போதே நீங்க கையெழுத்து போடுறீங்களா அக்ரிமெண்ட், 99.9% யாருமே அந்த அக்ரிமெண்ட்ஸோ டேர்ம்ஸோ படிக்கிறது இல்லை. பட் உத்து படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஃபண்டை நான் ஒரு பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன், ஒரு ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன், ஒரு ட்ரேடிங்க்கு இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன்னு நீங்களே டிக்ளரேஷன் கொடுத்துட்டு தான் நீங்க அந்த பர்சனல் லோனே வாங்குறீங்க, ரைட்? ஆனால் வாங்கிட்டு நம்ம என்ன பண்றோம், we are investing it in the ஸ்டாக் மார்க்கெட். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன ஆஸ்பெக்டும் அதுதான். இன்னொரு இடத்துல கடனை வாங்கி இந்த கடனை கட்டுற அளவுக்கு இதுல ரிட்டர்ன்ஸ் வரும்னு ஒரு ஆசையை தூண்டி, அந்த ஆசையின் அடிப்படையில தான் நீங்க ஒரு லோனை வாங்கி உள்ளுக்குள்ள பணத்தை போடுறீங்க. So when you're trying to break the rules, stay cautious. ஓகே, இப்போ பாயிண்டே அதான். இப்போ ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் கூட நம்ம ஒரு பேங்க் மேனேஜரோட பேசிட்டு இருந்தோம். அவரெல்லாம் லோன் ப்ராசஸ்லாம் இப்படி எல்லாம் பண்ணணும், என்னென்ன கான்செப்ட்லாம் லோன் பண்ணணும் அப்படிங்கிறத பேசிட்டு இருந்தார். சரி, இந்த லோன் ப்ராசஸ் எல்லாம் எடுத்து நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். ஏன்னா ஆசை எல்லாத்துக்குமே வரும். கரெக்ட், எல்லாத்துக்குமே ஆசை வரும். இப்போ நான் நிறைய லோன்ஸ் எடுத்து ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுறேன், இல்லை கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஒரு கட்டத்தில் நான் லாஸ் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்க, ரைட்? ஒரு ஃபைனான்ஷியலாக ஒரு கார்னரில் மாட்டிக்குவேன் நான், ரைட்? ரைட், ஓகே. இதுக்கு மேலே இங்கே ஒரு 10 லோன் போயிட்டு இருக்கும், இங்கே ஒரு 10 கார்டு பண்ணிட்டு இருக்க முடியும். இதுக்கு மேலே என்னால் ஒரு கட்டத்துக்கு மேலே நான் ரியலைஸ் பண்ணும்போது நான் ஆல்ரெடி முழுகி இருப்பேன். ஓகே, இப்போ இந்த சூழ்நிலையில இங்க இந்தியாவை பொறுத்த வரைக்குமே நிறைய சூசைட் கேசஸ்களே நம்ம ஏகப்பட்ட சூசைட் கேஸ்களை பார்க்குறோம். இந்த சூழ்நிலை இன்னைக்கும் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. நிறைய கடன் வாங்கி போட்டு எடுத்தலாம் மாற்று. இப்படி மாட்டுறதுக்கு அப்புறம் இந்த சூழ்நிலையை லீகல் எப்படி ஹேண்டில் பண்றது? அதாவது நான் என்னோட பாயிண்ட் என்ன, இப்போ நான் இருக்கேன், நான் நிறைய லோன்ஸ் வாங்கி, நான் நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கி மாட்டிட்டு என்னால் கிரெடிட் கார்டை பே பண்ண முடியல, லோன் பே பண்ண முடியல. நான் ரியலைஸ் பண்ணுறேன், ஓகே, பட் என்னால் இப்போ பே பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. எனக்கு ஏகப்பட்ட சைட்லேருந்து ப்ரெஷர் வரும், பேங்க்ஸ் இருந்தாலும் ப்ரெஷர் வரும். இப்போ நான் ப்ரீத்திங் பேஸை கிரியேட் பண்ணணும். ஓகே, நான் வேறு ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறேன், இல்லை என்னோட ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணி கூட நான் லோனை கட்டலாம். பட் எனக்கு அந்த ப்ரீத்திங் பேஸ் வந்து பேங்க்ஸும் யாருமே கொடுக்கறது இல்லை. இது லீகலாக எப்படி அப்ரோச் பண்ணுறது? 2 மெத்தடுங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு போகிறவங்க 2 ஸ்டேட்டில் இருப்பாங்க. ஒன்று, தே வில் ஹாவ் ப்ராப்பர்ட்டி. அந்த ப்ராப்பர்ட்டியை டிஸ்போஸ் பண்ணி இந்த கடனை கட்டுறதுக்கு தே வுட் நீட் டைம். அப்படி இருக்கும்போது யூ கேன் டிரெக்ட்லி அப்ரோச் த பேங்க். டேரெக்டாக போயிட்டு அந்த பர்டிகுலர் பேங்க்ல இருக்கிற ரீஜனல் மேனேஜர்கிட்டே நீங்கள் சொல்லலாம், தட் ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் வித் மீ. ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸே டிஸ்க்ளோஸ் பண்ணாதீங்க, பட் ப்ராப்பர்ட்டி இருக்கு, ஐ நீட் so much time to dispose it off and repay the loans ன்னு சொல்லி நீங்கள் தாராளமாக டைரெக்டாக அப்ரோச் பண்ணலாம். சரி, இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கடன் வாங்கிட்டீங்க, இட் இஸ் an admitted fact. ஓகேங்களா? நீங்கள் கடன் வாங்கினது உண்மை, அவன் கடன் கொடுத்தது உண்மை. ஸோ அவன் நம்மகிட்ட கடனை திருப்பி கேட்கக்கூடாதுன்னு சொல்றதுல அர்த்தமே கிடையாது. there is no point. it is against the natural law. அதனால அவன் கடன் கொடுக்குறோம், பட் என்கிட்ட ப்ராப்பர்ட்டி இருக்கு, நான் சம்பாரிச்சு கொடுக்குறேன், அதுக்கு 5 வருஷம் ஆகும் 10 வருஷம் ஆகும்னு சொன்னீங்கன்னா nobody is going to accept it or admit it. என்கிட்ட ப்ராப்பர்ட்டி இருக்குது, நான் அந்த ப்ராப்பர்ட்டியை டிஸ்போஸ் பண்ணிட்டு கொடுக்குறேன் அப்படின்னா எஸ், இட் இஸ் அ வெரி வேலிட் பாயிண்ட். அவங்க கிட்ட போயிட்டு ரீஸ்ட்ரக்சரிங் ஆஃப் தி லோன், என் லோனை ரீஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுங்க, ஒரு 3 months இல்லை 6 months கழிச்சு ரீஸ்ட்ரக்சர் ஆகி மறுபடியும் ரீபேமெண்ட்டுக்கு கொடுங்க, நான் இல்லை 1 time செட்டில்மெண்ட்டுக்கு கொடுங்க, 3 months or 6 months எனக்கு டைம் கொடுங்க, ஐ வில் டூ an 1 time செட்டில்மெண்ட், இந்த ப்ராப்பர்ட்டி டிஸ்போஸ் பண்ணிட்டு நான் கட்டுறேன்னு சொல்லி அப்ரோச் பண்ணுறது இஸ் ஒன் மெத்தட். அனதர் மெத்தட், அவங்ககிட்ட ப்ராப்பர்ட்டி அசெட்டு எதுவுமே இருக்காது, ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க, சம்பாரிச்சுக்கிட்டு இருப்பாங்க, மந்த்லி சேலரி வரும், அது அவங்க வாழ்வாதாரத்துக்கே தேவைப்பட்டதாக இருக்கும், அது மீறியும் தலைக்கு மேலே கடன் இருக்கும். அப்படி இருக்கும் சிச்சுவேஷனில் யூ ஹாவ் டு அப்ரோச் அ கோர்ட்.
கோர்ட்டில் போயிட்டு யூ ஹேவ் டு ஃபைல் அன் இன்சால்வன்சி பெட்டிஷன். எந்தெந்த பேங்க் மேலெல்லாம் நீங்கள் கடன் வச்சிருக்கிறீங்களோ அந்த பேங்கை எல்லாம் உங்களுடைய எதிர்த்தரப்பினர்களாக சேர்த்து இன்சால்வன்சி பெட்டிஷன் ஃபைல் பண்ணி நீங்கள் அந்த லோனு நான் என்னால் கட்ட முடியாதுங்கிறத நீங்கள் டிக்ளேர் பண்ணணும். அது டிக்ளேர் பண்ணுற வரைக்கும் பேங்க்ஸ் வில் கீப் ஃபாலோயிங் அப் வித் யூ. உங்களை துரத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. இல்லை, அங்கதான் பிரச்சனை. இப்போ பேங்க்ஸ் துரத்துறாங்க இல்லையா, இப்போ அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா இருக்கு. கரெக்ட். ஓகே, காலையில கலந்துட்டு வந்து அடிக்கிறாங்க. அது மாதிரியான அதெல்லாம் வந்து RBI ஹாஸ் செட் அ ப்ராப்பர் கைட்லைன்ஸ். RBI கைட்லைன்ஸ் பொறுத்த வரைக்கும் காலையில் 8 மணிக்கு மேலே 7 மணி ஈவினிங் 7 மணிக்கு முன்னாடி பேங்க்ஸ் கேன் ஃபாலோ அப் ஃபார் தேர் லோன் ரிகவரி. அதுக்கு மேலே அந்த டைமுக்கு அப்பாற்பட்ட டைமுக்கு தேர் நாட் சப்போஸ் டு ஃபாலோ அப் ஃபார் லோன் ரிகவரிங்கிறது RBI ஸ்பெசிஃபிக்காக கைட்லைன்ஸே கொடுத்துருக்காங்க. நீங்கள் சொன்ன அந்த ஆஸ்பெக்டை ரிகவரி ஏஜென்ட்ஸுடைய டார்ச்சர்ஸ் இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஜென்ரலி பேங்க்ஸ் பொறுத்த வரைக்கும் பேங்க்கோட ஸ்டாஃபே வந்து உங்ககிட்ட ரிகவரிக்கு வர்றான்னா தட் சான்சஸ் ஆர் வெரி லெஸ். பேங்க்ஸ் எப்பவுமே ரிகவரிக்கு தே வில் ஹேவ் அன் ஏஜென்சி. அந்த ரிகவரி ப்ராசஸை வெளியில் அவுட் சோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஏஜென்சியிலிருந்து தான் உங்ககிட்ட ரிகவரிக்கு வருவான். ஸோ பிகாஸ் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் நான் ரிகவரிக்கு ஒருத்தனை வச்சு நான் அவனுக்கு சேலரி கொடுத்து நான் ரிகவர் பண்ணுறேன் அப்படின்னா அவங்களோட ரிகவரி பர்சன்டேஜ் கம்மியாக இருந்ததுன்னா பேங்க்குடைய காஸ்ட் டு தட் பர்டிகுலர் எம்ப்ளாயி வில் பி ஹை. ஆல்ரெடி பேங்க் இஸ் ஆன் அ லாஸ். பேங்க் இஸ் ஆன் அ லாஸ் அப்படின்னா பேங்க்கும் அவங்களோட பணத்திலிருந்து கொடுக்கறது இல்லை, காமன் பப்ளிக் நம்மள மாதிரி இருக்கக்கூடிய பப்ளிக் கிட்ட இருந்து டெபாசிட்ஸை வாங்கி அந்த டெபாசிட்ஸை தான் இந்த மாதிரி லோன்ஸாக கொடுக்குறாங்க. ஸோ அந்த பணத்தை தே ஹேவ் டு ஆல்சோ ஹேண்டில் இட் இன் அ வெரி காஷியஸ் மேனர். ஸோ அவங்களும் அந்த எம்ப்ளாய்க்கு கொடுத்துக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்கன்னா அந்த எம்ப்ளாய்க்கு ரிகவர் பண்ணலாம், பண்ணாமல் போகலாம். இப்போ பண்ணாமல் போகும்போது மந்த் ஆன் மந்த் த காஸ்ட் டு தி கம்பெனி வில் பி ஹை. அந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனுக்கான காஸ்ட் வில் பி ரைசிங். அதனால எல்லா பேங்க்ஸும் என்ன பண்ணுறாங்கன்னா டு பிளே இட் ஸ்மார்ட் தே அவுட் சோர்ஸ் இட் டு அ ரிகவரி ஏஜென்சி. ரிகவரி ஏஜென்சி கூட என்ன டைப் இருக்குன்னா நான் இந்த லோனை ரிகவர் பண்ணி கொடுத்தா எனக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் வில் பி தேர் கமிஷன். ஓகேங்களா? ஸோ அந்த ரிகவரி ஏஜென்ட்ஸ் தான் ஃபாலோ அப்புக்கு வர்றது. ஸோ அவங்களுக்கு அதை ரிகவரி பண்ணினாதான் தே வில் கெட் அ பெனிஃபிட் அவுட் ஆஃப் இட். அதனால தே ஆர் கோயிங் டு எனி எக்ஸ்டென்ட் தட் இஸ் பாசிபிள். அதுவும் இன்னும் டிரான்ஸ்பரண்டாக ஹார்ட் ட்ரூத் இஸ் they even get into unlawful means to recover the money, which is not right. அது பண்ணக்கூடாது. இது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் ரெகுலராக RBIக்கு போயிட்டு இருக்கிறதுனால தான் ரீசென்ட்லி 2025 RBI செட் அ ப்ரோட்டோகால். நீங்கள் பேங்க்ஸ் வந்து ரிகவரி ஏஜென்ட்டுக்கு வெளியில் அவுட் சோர்ஸ் பண்ணுறீங்கன்னா தட் பர்டிகுலர் ரிகவரி ஏஜென்ட் யார் நீங்கள் ரிகவரி ஏஜென்ட்டை அப்பாயிண்ட் பண்ணுறீங்களோ தட் பர்டிகுலர் பர்சன் ஹேஸ் டு கம் அட்டெண்ட் 100 hours செமினார். 100 hour கிளாஸ் அட்டென்ட் பண்ணணும். 100 hours he has to complete it. Only after completing the 100 hours training he will be taken or considered as a recovery agent. ஓகே, இந்த செமினார் ஓகே, இதெல்லாம் ஓகே. பட் ரியல் டைமில் வந்து அவங்களுக்குமே வந்து கலெக்ஷன் பண்ணால் தான் அவங்களுக்கு ஏதோ பணம். பட் அதனால அவங்க எக்ஸ்ட்ரீமெண்ட்டுக்கு போகிறாங்க இல்லையா? இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, லீகலாக அவங்க நேரடியாக விசிட் பண்ண முடியுமா? பண்ணலாம். நேரடியாக வீட்டுக்கு வர்றதும் உங்களோட ஒர்க் பிளேஸுக்கு வர்றதும் கண்டிப்பாக பண்ணலாம். பிகாஸ் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் இட் இஸ் அன் அட்மிட்டட் ஃபேக்ட். நீங்கள் கடன் வாங்கினது உண்மை, அவன் கடன் கொடுத்தது உண்மை. கடன் கொடுத்தவன் கடன் வாங்கினவன்கிட்ட திருப்பி பணம் கேட்டு வரலாமானா வரலாம். வரக்கூடாதுன்னு சொன்னால் தட் இஸ் அகெயின்ஸ்ட் தி நேச்சுரல் லா. அப்போது எல்லாருமே கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்காம தான் உட்காந்துக்குவாங்களோ ஒழிய அது ரீபேமெண்ட்டுங்கிற தாட் ப்ராசஸ் யாருக்குமே வராது. ஓகேங்களா? பட் அதை கேட்கறதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. இட் ஹேஸ் டு பி இன் அ லாஃபுல் மேனர். நீங்கள் பணத்தை திருப்பி கேட்கறது அன்லாஃபுல் மேனராக நீங்கள் கேட்கக்கூடாது. யூ ஷுட் நாட் என்டர் இன் டு அன்லாஃபுல் மீன்ஸ் டு ரிகவர் தி லோன். இட் மே பி லோன் ஆர் வாட் எவர் இட் இஸ். எனி சிச்சுவேஷன் அன்லாஃபுல் மீன்ஸை கையாளுற உரிமை உங்களுக்கு கிடையாது. இட் கேன் பி அ பேங்க் ஆர் இட் கேன் பி ரிகவரி ஏஜென்ட் ஆர் ஹூம் சோவர் இட் இஸ். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனில் போய் இம்மீடியட்டாக ஃபர்ஸ்ட் அவங்க வர்றாங்க, மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்க, அன்லாஃபுல் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, என்ன அன்லாஃபுல் மேனராக உங்ககிட்ட பிஹேவ் பண்ணுறாங்கன்னா ரெக்கார்ட், கிரியேட் எவிடன்சஸ். எவிடன்சஸ் இன் த சென்ஸ் ஒரு ஃபோன் கால் ரெக்கார்டிங்காக இருக்கலாம், இல்லை ஒரு வீடியோ ரெக்கார்டிங்காக இருக்கலாம், இல்லை அந்த சம்பவம் நடக்கும்போது பக்கத்து வீட்டிலேருந்து வந்து பார்த்தவங்க மே கம் ஃபார் அன் எவிடன்ஸ். அந்த மாதிரி ஒரு எவிடன்சஸை ரைஸ் பண்ணிட்டு இம்மீடியட்லி அப்ரோச் த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் அண்ட் ரைஸ் அ கம்ப்ளைண்ட். இன் கேஸ் போலீஸ் ஸ்டேஷனில் பீப்புள் இஃப் தி போலீஸ் ஆஃபீஸர் denies to receive the complaint, send the complaint through a registered post with acknowledgement card to that particular police officer. ரெண்டாவது, what you have to do is go to the Ombudsman's website, cms.rbi.org. இந்த வெப்சைட்ல போயிட்டு raise a complaint before the RBI that so and so bankல இருந்து நாங்க லோன் வாங்கியிருக்கோம், so and so bank has sent this so and so recovery agent to my place and this particular recovery agent has been behaving in an unlawful manner to recover the money which is against the law அப்படின்னு அவங்க எதிராக நீங்கள் கலெக்ட் பண்ண எவிடன்சஸ் எல்லாம் ஓம்புட்ஸ்மேனில் ஃபைல் பண்ணுங்க. பட் நிறைய பேர் என்னன்னா 99% ஆஃப் த பீப்புள் டோன்ட் டூ இட். அதுதான் மோட்டிவேட்ஸ் தி ரிகவரி ஏஜென்ட்ஸ் டு ஆக்ட் இட் இன் த சேம் மேனர்
with another client also. நீங்க இதை ரெகுலரா எல்லாரும் பண்றதுக்கு ஆரம்பிச்சா they will not opt for an unlawful manner. அவனும் லாஃபுல்லா என்ன பண்ணணுமோ அதுதான் பண்ணுவான். So raise a complaint before the ombudsman. இதையும் தாண்டி தேர்ட் ப்ராசஸா நீங்க ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா you can even approach the consumer forum. கன்சியூமர் கோர்ட்டுக்கு கூட போகலாம். அதாவது it amounts to unfair trade practice ன்னு சொல்லி very recent 2024ல there is a judgment where severe compensation was imposed on that particular bank for behaving in an unlawful manner. ஓகே, இங்கே கேள்வி என்னோடது தான், இந்த அன்லாஃபுல் மேனருங்கிறது எது? இந்த அன்லாஃபுல் மேனர், உதாரணத்துக்கு ஒரு ரெக்கவரி ஏஜென்ட்டி வீட்டுக்கு வர்றார். ஓகே, ஸோ அவர் வந்து ஏதோ பேட் வேர்ட்ஸில் பேசுகிறாரு, இல்லை செய்திகள் தவறாக இருக்குது, இதெல்லாம் ஒரு அன்லாஃபுல்னா உடனே கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இப்போ நிறைய சினாரியோஸ் நம்ம டிவிலேயே நிறைய நியூஸஸ் பார்க்கணும்ல. ரெக்கவரி ஏஜென்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்றுமே பண்ணுறது இல்லை, வந்து ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் வீட்டில் சும்மா. தட் இஸ் ஆல்சோ சி நமக்கு நம்மளோட புரிதல்கள் தான் இந்த இடத்துல கரெக்ட் பண்ணிக்கணும். ஒருத்தர் கெட்ட வார்த்தை பேசினா தப்பா ரைட்டான்னு கேட்டிங்கன்னா தப்பு. உங்க வீட்டுக்குள்ள ஒரு தேர்ட் பர்சன் உள்ளுக்குள்ள வந்து உட்கார்ந்தா தப்பா கரெக்டுங்களா? தப்பு தான். தட் அமௌண்ட்ஸ் டு கிரிமினல் ட்ரெஸ்பாசிங். ஸோ அதாவது பெர்மிசிவா உள்ளுக்குள்ள ஒருத்தங்க வர்றது வந்து இஸ் நாட் ட்ரெஸ்பாசிங். நீங்க உங்களுக்கு அவர் பெர்மிட் பண்ணல, but he enters into the premises in a forceful manner அப்படின்னா that is amounting to criminal trespassing. ஏன்னா இந்த கேஸ் நான் எதுக்காக கேட்குறேன் அப்படின்னு சொன்னால், ஸோ என்னோட ஒரு ஸ்டூடெண்ட்டு ஒரு இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறாரு. என்னென்னா ஒரு லோன் வாங்கி மாட்டிட்டாரு, ரெக்கவரி ஏஜென்ட் வராரு. ரெக்கவரி ஏஜென்ட் இவர் வீட்டுக்கு வரல, எதுக்குமே வரல, ஆப்போசிட்டில் போய் ஒரு டீ ஷாப்பில் உட்கார்றாரு. காலையில் 10 மணிக்கு உட்காந்துடுறாரு, உட்காந்துட்டே இருக்காரு, டீ ஷாப்லேயே உட்காந்துட்டு இருக்காரு. யாரு கேட்டாலும் இங்க எதுக்கு இவ்வளவு உட்காந்துட்டு இருக்கீங்க, பக்கத்து எதிர்த்து வீட்டுக்காரு கடன் வாங்கியிருக்காரு, அதை கலெக்ட் பண்றதுக்காக நான் வந்தேன், சோ அதனால வெயிட் பண்றேன் அப்படின்னு உட்காந்துட்டே இருக்காரு. எல்லாத்திட்டையும் சொல்லிட்டே இருக்கிறாரு. அது தட் இஸ் ஆல்சோ an offense. ஓகே, தட் இஸ் ஆல்சோ an offense. உங்ககிட்ட ரெக்கவரிக்கு நான் பணம் வரேன்னா, பணத்தை ரெக்கவர் பண்றதுக்கு வரேன்னா நான் உங்ககிட்ட தான் பேசணும். ஓகே, உங்களை சார்ந்தவங்களும் உங்க நெய்பர்ஸ் கிட்ட உங்க ரிலேட்டிவ்ஸ் கிட்ட இவங்க கிட்ட எல்லாம் பேசுறது மிகவும் தவறு. தட் இஸ் ஆல்சோ ஈக்குவலன்ட் டு ஆஃப் கிரிமினல் ஆக்ஷன். பட் இன்னைக்கு ரெக்கவரி ஏஜென்ட்ஸ்ல சொந்தக்காரங்க எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் அடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேங்க. இது நீங்க சொல்ற கேசஸ் ஆர் வெரி நார்மல். இப்ப வெளியில காமனா நம்ம எல்லாருமே பாக்குறோம். நம்ம கண் கூட பாக்குறதுனால நமக்கு அது தெரிய வருது. நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து ஒருத்தங்க நின்னுக்கிறாங்க, வீட்டுக்குள்ள வந்தா தானே நீங்க கிரிமினல் ட்ரெஸ்பாசிங் சொல்லுவீங்க. நான் வீட்டுக்கு முன்னாடி நான் சேர போட்டு உட்காந்துக்கிறேன்னு உட்கார்ற கேசஸ் எல்லாம் இருக்கு. இதுவும் அமௌண்ட்ஸ் டு an unlawful act தான். அதே மாதிரி இன்னைக்கு சினாரியோல என்னன்னா, people approach the bank for loan. லோனுக்கு பேங்க்குக்கு போறாங்க, பேங்க்ல லோன் கொடுக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் யூ டு நாட் ஹேவ் தட் ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி. அப்பவே நீங்க கண்ணை முழிச்சுக்கணும். கண்ணை முழிச்சுட்டு ஸோ வி ஆர் ஃபினான்ஷியலி இன் அ ராங் ஸ்டேட். அப்போ அந்த ஸ்டேட்டை கரெக்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணுமோ ஒழிய மறுபடியும் வேற ஒரு கந்து வெட்டிக்காரங்கிட்ட போய் பணம் வாங்குறது எவ்வளவு ஒரு குற்றமோ. நீங்க கந்து வெட்டிக்காரங்கிட்ட போய் பணம் வாங்க போறீங்கனாலே உங்களால பேங்க்ல பணம் வாங்க முடியலன்னு அர்த்தம். யூர் ஆல்ரெடி ஃபினான்ஷியலி இன் ராங் ஸ்டேட்னு அர்த்தம். அந்த ராங் ஸ்டேட்ல இருந்துட்டு மறுபடியும் கந்து வெட்டிக்காரங்கிட்ட போய் பணம் வாங்கினா உங்களால கந்து வெட்டி கட்ட முடியுமா? நார்மல் இஎம்ஐயே அதாவது ஆர்பிஐ உடைய ரூல்ஸ் படி கைட்லைன்ஸ் படி உங்களுக்கு லோன் கொடுக்க முடியாது. யுவர் கிரெடிட் கெப்பாசிட்டி இஸ் நாட் அப் டு த மார்க். உங்களால ரீபே பண்ண முடியாது, நம்ம கிளாசிஃபை பண்ணதுனால தான் உங்களுக்கு லோனே டினை பண்றோம். இந்த மாதிரி சினாரியோல இருக்கிறவங்க அன்னைக்கு நம்ம சொன்னதெல்லாம் கந்து வட்டின்னு சொல்லிட்டு இருந்தோம். இன்னைக்கு ப்ராக்டிக்கலா எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, ஆப் பேஸ்ட் லோன். ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்றாங்க ஃபோன்ல, ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸ்ல ஆப் இன்ஸ்டால் பண்றாங்க. அந்த ஆப்ல 5,000 10,000 லோன் வாங்குறாங்க. திருப்பி 5 வாட்டி ரீபே பண்ணிட்டாங்கன்னா 25,000 அப்கிரேட் ஆகுது, 50,000 அப்கிரேட் ஆகுது, 1 lakh அப்கிரேட் ஆகுது. அண்ட் யூ see the interest percentage, abnormal interest percentage. ஓகேங்களா? பட் அதுலலாம் என்னன்னா, யூ கிவ் ஆக்சஸ் டு யுவர் கான்டாக்ட்ஸ். உங்க ஃபோன் இருக்கிற எல்லா கான்டாக்ட்ஸ்க்கும் நீங்க ஆக்சஸ் கொடுத்தா தான் 1000 ரூபா லோனா இருந்தாலும் உங்களுக்கு சாங்ஷன் பண்ணுவான். உங்க கான்டாக்ட்ஸ் எல்லாத்தையும் அதில் அப்லோட் பண்ணலைன்னா உங்களுக்கு லோன் சாங்ஷனே பண்ண மாட்டான். அதே மாதிரி கேரண்டர்னு சொல்லி ஒரு 2 பேர் 3 பேர்த்தையும் நீங்க கொடுக்கணும். ஏன் ஆப் பேஸ்டு லோன் இஸ் அ கிரைம்னு நான் சொல்றேன்னா, ஆப்ஸ் உடைய ஓனர்ஸ் வில் சிட் இன் நார்த் இந்தியா. ஓகேங்களா? எங்கேயோ ஒரு நார்த்தில் இன்டீரியர் பீக்ல அங்கே உட்காந்துருப்பான். உட்காந்துட்டு இங்கே உங்களுக்கு ஆப் பேஸ்டு லோன் கொடுக்குறான். அவன் ரிகவரி ஏஜென்ட் அங்கிருந்து தான் உங்களுக்கு கால் பண்ணுவான். இங்கே ஃபிசிக்கலாக நேரில் வர்றவன் வரமாட்டான், ஃபோனில் தான் உங்களுக்கு கூப்பிடுவான். உங்ககிட்ட பணம் வசூல் பண்ண முடியாது. நீங்கள் நம்பரை பிளாக் பண்ணி வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிருவீங்க. அப்போ அவன் ரிகவர் பண்ணுறதுக்கு ஹீ வில் வவுச் ஃபார் அன்லாஃபுல் மீன்ஸ். உங்கள் சோஷியல் மீடியா ஆக்சஸ் வாங்கி வச்சிருப்பான், கான்டாக்ட்ஸ் வாங்கி வச்சிருப்பான், எல்லா கான்டாக்ட்டுக்கும் வாட்ஸ்அப் பண்ணுவான். ஸோ இது எல்லாமே அன்லாஃபுல் மீன்ஸ் தான். பட் நீங்கள் போய் இங்கே இருக்கிற லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் தான் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். இங்கே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் அதுக்கு எஃப்ஐஆர் பதிவு பண்ணி அந்த எஃப்ஐஆர் ஹேஸ் டு பி சென்ட் டு தி நார்த். இது ப்ராக்டிகல் டிஃபிகல்டிஸ் தான். ஸோ வி ஹேவ் டு பி காஷியஸ். எனக்கு இங்கே ஒரு கேள்வி. நான் நிறைய பேர் பேசும்பொழுது, ஈவன் லாஸ்ட் டைம் பேங்க் மேனேஜரே பேசிட்டு இருக்கும்பொழுது, பர்சனல் லோன் ஒருத்தர் ஒரு பேங்க்ல பர்சனல் லோன் வாங்குறாரு, அவரால் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. ஓகே, இப்போ இந்த பேங்க்கு
அவர் மேல கேஸ் போட முடியுமா? தாராளமா போடலாம். என்னன்னு போடுவாங்க? தாராளமா ரிகவரி ஆஃப் மணிக்கு போடலாம். ஓகே, see there are two methods. நான் அப்பல சொன்ன அந்த ஆப் விஷயத்துக்கும் இந்த பர்சனல் லோன் விஷயத்துக்கும் கனெக்டடா ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, நிறைய இடத்துல நார்த் இந்தியால இருந்து தான் they will supply, இங்கேயும் they will have offices. பட் அதே சமயம் நீங்க செக் கொடுப்பீங்க, you will give them checks. என்னோட கான்செப்ட் கேள்வி என்னன்னா, இந்த ஆப்ஸ் எல்லாத்தையும் முட்டுருங்க. லீகலா இருக்கக்கூடிய ஒரு மெயின் ஸ்ட்ரீம்ல இருக்கக்கூடிய ஒரு பேங்க்ஸே, இந்தியாவோட பியூசி பேங்க்ஸோ இல்ல எந்த ஒரு மெயின் ஸ்ட்ரீம் பேங்க்ஸே, நான் ஒருத்தருக்கு பர்சனல் லோன் கொடுக்குறேன். ஓகே, பர்சனல் லோன் அப்படிங்கிறது எந்த விதமான செக்யூர்ட் இல்ல, அன்செக்யூர்ட் தான் நான் கொடுக்குறேன். அவர் ஒரு 4 மாசத்துல அவர் கட்ட முடியாத சூழ்நிலையில போயிடுறாரு. இப்போ இந்த பேங்க், ஒரு கனரா பேங்கோ இல்ல ஒரு SBI பேங்கோ அவர் மேல கேஸ் போட முடியும்? கண்டிப்பா போட முடியும். சிவில் நீதிமன்றத்திலையும் போய் போட முடியும். அவங்க கொடுத்த அவங்க ரீபேமெண்ட்டுக்கு, பர்சனல் லோன் ரீபேமெண்ட்டுக்கு நீங்க செக் கொடுத்துருப்பீங்க, அந்த செக் பவுன்ஸ் ஆச்சுன்னா நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் 138ல உங்க மேல கிரிமினல் கேஸும் ஃபைல் பண்ண முடியும், ரிகவரி ஆஃப் மணிக்கு சிவில் சூட்டும் ஃபைல் பண்ண முடியும். அப்படி இருக்கிற பட்சத்துல, கேஸ் ஃபைல் பண்ண முடியுங்கிற பட்சத்துல ஏன் பேங்க்ஸ் டைரக்டா கேஸ் ஃபைல் பண்ணாம இந்த ரெக்கவரி ஏஜென்ட்ஸ் கையாளுறாங்க? ப்ரிலிமினரியா அவங்க அதுதானே பண்ணுவாங்க. இப்போ நீங்க இமேஜின் யோர் செல்ஃப் இன் தட் ஷூஸ். நீங்க ஒருத்தருக்கு பணம் கொடுத்துருக்கீங்க, அவர் 3 மாசம் பணம் கொடுக்கல, நான் பணம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதையுமே இமீடியட்டா நீங்க கோர்ட்டுக்கு தான் போய்க்கணும் அப்படின்னா the time consuming. நீங்க எவ்வளவு நாள்? see the banks also have some responsibility. நம்ம victim உடைய பிளேஸ்ல இருந்து யோசிக்கிறோம், அதே சமயம் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி யோசிச்சு பாருங்க. banks also have some responsibility. அந்த பேங்க்ஸும் காமன் பப்ளிக் கிட்ட இருந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வாங்கி, டெபாசிட்ஸ் வாங்கி அந்த பணத்தை தான் கடனா கொடுக்குறாங்க. அப்போ you are again playing with the money of the common public தான், not with some big investors or not with the capital investment of the bank. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல விக்டிம் பாவம்னு நம்ம நினைக்கிறோம். எஸ், பாவம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் லோன் வாங்கினது இஸ் அன் அட்மிட்டட் ஃபேக்ட், அவன் லோன் கொடுத்ததும் அட்மிட்டட் ஃபேக்ட். அவன் ஏன் கோர்ட்டுக்கு போகாம எங்கிட்ட லோனை திருப்பி கேட்கறான்னு கேட்கறது இஸ் அகைன்ஸ்ட். இல்ல, லோன் போறதுக்காக திருப்பி கேட்கறதுக்காக போட்டு போறான். பட் கண்டிப்பா அவன் கேட்பான். ஓகே, ரெக்கவரி ஏஜென்ட்ஸ் ஃபாலோ பண்ண தான் செய்வாங்க. ஆனா ஃபாலோ பண்ணலாமானா பண்ணலாம், கேட்கலாமானா கேட்கலாம், ஒர்க் பிளேஸ்க்கும் ரெசிடென்ஷியல் பிளேஸ்க்கும் வரலாமானா வரலாம். பட் முறையா சட்ட ரீதியான முறையில கேட்கணும். இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரணும், அவனே வந்துடலாமா? நேர்ல வந்து கேட்கலாம். ஓகே, தாராளமா. தட் இஸ் நாட் ரிக்வயர்ட். ஓகே, என்னுடைய இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, நீங்க ஒரு பேசும்போது சொன்னீங்க, ஒரு லோன் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை போயிருச்சு அப்படின்னு சொன்னா பேங்க் மேனேஜர் போய் லோனை ரீஸ்ட்ரக்சர் பண்ணி கேளுங்க அப்படின்னு நான் ஒரு பேங்க் அப்ரோச் பண்றேன். என்னோட கெப்பாசிட்டி என்னன்னு எனக்கு தெரியும். ஓகே, நான் இது வரைக்கும் இந்த டேட் வரைக்கும் லோனை கரெக்டாக கட்டிட்டு இருக்கேன். கரெக்ட். பட் நான் மார்க்கெட்ல லாஸ் ஆயிட்டேன், என்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை எண்ணி பார்க்கும்பொழுது என்னால் இன்னும் 2 மாசத்துக்கு மேலே என்னால் லோன் கட்ட முடியாதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். பேங்க் அப்ரோச் பண்ணி என்னை ரீஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறேன். பேங்க் அதை மறுக்குது. இப்போ என் ரீஸ்ட்ரக்சர் கேட்டாலே அவங்க சார் பண்ணி தரேன் அப்படி பண்ணிடுறது இல்லை. அகைன் ஓரலா கேட்காதீங்க, கிவ் இட் இன் ரைட்டிங். ஓகே, வாட் எவர் இட் இஸ், நான் கேட்டுறேன். ஓகே, ரீஸ்ட்ரக்சர் மறுக்கப்படுதுன்னா நான் அந்த பேங்க்குக்கு ஏதாவது லீகலா நோட்டீஸ் மாதிரி சென்ட் பண்ண முடியுமா? பண்ணலாம். பட் இதுல இந்த சினாரியோவை பொறுத்த வரைக்கும் we face it a lot. இந்த மாதிரி நிறைய கேசஸ் நாங்கள் ஃபேஸ் பண்றோம். நிறைய பேர் வர்றாங்க எங்ககிட்டயே வந்து உட்காந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, நான் 6 months கடன் கட்டல, ஸோ எனக்கு ரிகவரி ஏஜென்ட் வர்றாங்க, நீங்க பேங்க்குக்கு ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்புங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த சினாரியோவில் an advocate doesn't have that authority to do it. Okay. An advocate or a lawyer is an officer of the court who can assist in the court's proceedings. He doesn't have the authority to pass an order to the bank stating நீ இவங்க கிட்ட லோனை திருப்பி கேட்காதீங்க, 6 மாசம் கழிச்சு கேளுங்கன்னு சொல்ற அத்தாரிட்டி ஒரு லாயருக்கு கிடையாது. ஆனா அதை பண்ணலாம்னு காமன் பீப்புள் நினைச்சுக்கிட்டு நிறைய பேர் வர்றாங்க, நிறைய பேர் நோட்டீஸஸ் சென்ட் பண்றாங்க. பட் that is of no use. நிறைய நோட்டீஸ் சென்ட் பண்றாங்க. That is of no use. நீங்க லீகல் நோட்டீஸ் அனுப்புனதுனால பேங்க் அந்த பணத்தை திருப்பி கேட்க கூடாதான்னு கேட்டா முடியாது. அந்த மாதிரி நிஜமாலுமே இஃப் அஸ்யூமிங் காமன் பப்ளிக் அந்த மாதிரி அஸ்யூம் பண்றது ஃபேக்டா இருந்திருந்ததுன்னா, நம்ம எல்லாரும் கொரோனா சிச்சுவேஷன்ல போனப்போ மொரட்டோரியம் RBI கொடுத்துருக்காது, மொரட்டோரியமை லாயர் நோட்டீஸ்லயே நம்ம டிமாண்ட் பண்ணி வாங்கியிருந்திருக்கோம். கரெக்டுங்களா? ஸோ as a lawyer or an advocate doesn't have that authority to order a bank. ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனுக்கு ஆர்டர் போடுறதுக்கு கிடையாது. பட் அட் த சேம் டைம் we can assist the client. இந்த மாதிரி கிளைண்ட்டுக்கு so and so சிச்சுவேஷன்ல இருக்கு, ஸோ அவங்கனால இமீடியட் ரீபேமெண்ட் இஸ் நாட் பாசிபிள், so and so அதர் மெத்தட்ஸ் they are following it up. ஸோ இந்த மெத்தட்ல they are ready to repay, பட் இந்த பர்டிகுலர் டைம் ஆஃப் குஷன் தேவைப்படுதுன்னு சொல்லி you can raise a request to the bank. ஓகே, அப்படி ஒரு ரிக்வெஸ்ட் கொடுக்கும்போது banks are bound to send a reply to it. உனக்கு ரீஸ்ட்ரக்சரிங் நான் கொடுக்குறேன், இல்லை கொடுக்கலன்னா ஏன் கொடுக்கல,
கொடுக்குறேன்னா ஏன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி they can opt for. அதாவது லீகலா ஒரு லெட்டர் அனுப்ப முடியுமா? அனுப்பலாம். அதை விட்டு என் கிளையண்ட்டுக்கு பணம் கேட்க கூடாதுன்னு சொல்றதுக்கு we don't have an authority. ஓகே. See, பேங்கை பொறுத்த வரைக்கும் they are governed by Reserve Bank of India, RBI. So பேங்க்குக்கு authority power யாருக்கு இருக்குதுன்னா RBI. We do not have the authority to order the bank not to request for the EMI. ஓகே. ஏன்னா நிறைய பேர் வராங்க, எங்கிட்ட நிறைய பேர் வருவாங்க, நிறைய பேர் வந்துட்டு சார் ஒரு நோட்டீஸ் அனுப்புங்கம்பாங்க. See, you are already in debt. நீங்க இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்லயே இஎம்ஐ கட்ட முடியாத கண்டிஷன்ல தான் நீங்க இருக்கிறீங்க. ஃபர்தரா எங்கிட்ட வந்து நான் ஒரு நோட்டீஸ் அனுப்புறதுனால உங்களுக்கு அது இட் இஸ் நாட் கோயிங் டு பெனிஃபிட் யூ, இட் இஸ் அகைன் கோயிங் டு காஸ்ட் யூ, பிகாஸ் ஐ எம் ப்ரொவைடிங் யூ லீகல் சர்வீஸ், நான் வில் பி சார்ஜிங் யூ சோ மச் அமௌண்ட். கரெக்டுங்களா? ஸோ ஆல்ரெடி யூ ஆர் இன் அ டெப்ட். ஸோ அகெயின் இதெல்லாம் தவறான புரிதல்கள்னால வந்து அப்ரோச் பண்ணுறது தான். ஸோ இது பண்ணாதீங்க. ப்ளீஸ் டூ அப்ரோச் தி பேங்க்ஸ் ரீஜனல் மேனேஜர்ஸ், ரிக்வெஸ்ட் தெம் ஃபார் அ ரீஸ்ட்ரக்சரிங் ரிக்வெஸ்ட். இது வந்து அன்செக்யூர்ட் லோன்ஸாக நீங்கள் கேட்ட பர்சனல் லோன்ஸுக்கு மட்டும் கிடையாதுங்க. இட் ஆல்சோ அமௌண்ட்ஸ் டு செக்யூர்ட் லோன்ஸ். டிஆர்டி ப்ரொசீடிங்ஸே அப்படி தான் சொல்கிறாங்க. சர்ஃபாசி ஆக்டில் செக்ஷன் 13(3)A கேட்டகரிக்கலாக என்ன சொல்லுதுன்னா, ஈவன் ஒரு சேல் நோட்டீஸே கொடுத்தாச்சுன்னா கூட ஓகே, அதாவது டிமாண்ட் நோட்டீஸ், பொசிஷன் நோட்டீஸ் முடிஞ்சு சேல் நோட்டீஸே ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு கொடுத்தாச்சுன்னா கூட, இஃப் யூ சென்ட் அ ரிக்வெஸ்ட் ஃபார் ரீஸ்ட்ரக்சரிங் அப்படின்னா the bank has to reply to it. It is a mandatory reply. பேங்க் வந்து டினை பண்ணாலும் பண்ணலாம், அக்செப்ட் பண்ணாலும் பண்ணலாம். பட் அதை தே ஹாவ் டு ரைஸ் அ ரிப்ளை. அந்த ரிப்ளை பண்ணலைன்னா யூ கேன் அப்ரோச் தி டெப்ட் ரிகவரி ட்ரிபியூனல் டு குவாஷ் தட் பர்டிகுலர் சேல் நோட்டீஸ். சார், இப்போ எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. இடையில நீங்க பேசும்போது இன்சால்வன்சி ஃபைல் பண்ணிடலாம், ஒரு பேங்க் லோன் கட்ட முடியாத ஒரு கடன் நெருக்கடியில் மாட்டிக்கிட்டோம்னா அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க இல்லையா? இந்த இன்சால்வன்சி ஃபைல் பண்றதுனா ஆக்சுவலா என்ன? அப்படி ஃபைல் பண்றதா தமிழ்ல மஞ்சள் நோட்டீஸ் கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க. அப்போ நான் எங்கிட்ட இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டியும் கொடுத்துருவோமா? அது என்ன கான்செப்ட்? அது இன்சால்வென்ட் அப்படின்னாலே உங்ககிட்ட ப்ராப்பர்ட்டி இல்லைன்னு அர்த்தம். ஓகே. உங்ககிட்ட ஒரு வாங்கின கடனை ரீபே பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இல்லைன்னு அர்த்தம். உங்கள் பேசிக் வாழ்வாதாரத்துக்கு ஏர்ன் பண்ணுற கெப்பாசிட்டி மட்டும்தான் உங்ககிட்ட இருக்குது. உங்ககிட்ட ஒரு சொத்தோ ஒரு மூவபிள் அசெட்ஸோ இம்மூவபிள் அசெட்ஸ்னு எதுவுமே கிடையாது. ஸோ என்னால் என்னதான் நீங்கள் கேட்டாலும் என்னால் ரீபே பண்ணுறதுக்கு என்னால் முடியாதுன்னு சொல்லி டிக்ளேர் மீ இன்சால்வென்ட் அப்படின்னு போய் கேட்குறது தான் நீங்கள் கோர்ட்டுக்கிட்ட போகிறீங்க. ஸோ உங்ககிட்ட ப்ராப்பர்ட்டி அசெட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா உங்களால் போய் அதை இன்சால்வன்சி பெட்டிஷன் போட முடியாது. இதில் ஒரு தவறான புரிதல்கள் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தான் பேரில் இருக்கிற சொத்தை வீட்டில் இருக்கிற மனைவி பேருக்கோ அப்பா பேருக்கோ அம்மா பேருக்கோ அண்ணன் தம்பி பேருக்கோ எழுதிட்டு போய் இன்சால்வன்சி பெட்டிஷன் போவாங்க. தட் இஸ் அமௌண்டிங் டு ஃப்ராடுலன்ட் டிரான்சாக்ஷன். அது பண்ணக்கூடாது. இட் இஸ் நாட் அ போனஃபைட் டிரான்சாக்ஷன். நீங்கள் இன்சால்வன்சி போடுறதுக்காக உங்கள் ப்ராப்பர்ட்டி வேற ஒருத்தங்க பேருக்கு மாற்றிட்டு நீங்கள் போறீங்க அப்படின்னா, இஃப் தி எதிர்மனதாரராக நீங்கள் சேர்த்தக்கூடிய உங்களுக்கு எதிரான பேங்க்ஸ் அதை கண்டுபிடிச்சி தே ஃபைல் அ பெட்டிஷன் அப்படின்னா, இட் இஸ் அமௌண்டிங் டு பெர்ஜுரி, பிளேயிங் ஃப்ராட் ஆன் த கோர்ட். இல்லை, இங்கே எனக்கு இதான் கேள்வி. இப்போ நான் இன்சால்வன்சி நான் போகிறேன், நான் ஒரு சின்ன வீடு அந்த வீடையை நான் கொடுத்துட்டேன்னா, நான் ஒரு பர்சனல் லோன் தான் வாங்கியிருக்கேன். ஓகே, நான் ஒரு பர்சனல் லோன் தான் வாங்கியிருக்கேன், என்னால் கட்ட முடியல, எனக்கு வருமானம் இல்லை. ஓகே, நானும் என் குழந்தைங்க எல்லாம் சேர்ந்து அந்த சின்ன வீட்டில் தான் இருக்கிறோம். இந்த மாதிரி நேரத்தில் இன்சால்வன்சி போறேன்னா அந்த வீட்டையும் நான் பேங்க் கொடுத்துதாகணும். வீடு உங்க பேர்ல இருக்கு அப்படின்னா நீங்க கொடுத்துதாகணும். யுவர் ஓன் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா நீங்க கொடுத்துதாகணும். எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஷேர்டு ப்ராப்பர்ட்டி அப்படின்னா உங்க ஷேருக்கு ஈக்குவலா அவங்க எடுத்துதான் ஆகணும். ஓகே. அப்போ நான் போறது வந்து, அதாவது சின்ன வீடு பெரிய வீடுங்கிறது இல்லைங்க. இஸ் இட் அன் அசெட் ஆர் நாட் அப்படிங்கிறது தான். இமோஷனலி ஸ்பீக்கிங், எஸ், வீடுன்னு சொல்றதை விட இட் இஸ் அ ஹோம். அது ஒரு குடும்பம் நடத்துகிற இடம். அதை அப்படி தான் நம்ம பார்க்குறோம். பட் ஈவன் தென் ஃபினான்ஷியல் பார்வையில் நீங்கள் பார்க்கும்போது இட் இஸ் அன் அசெட். ஓகே. ஸோ இஃப் தேர் இஸ் அன் அசெட் இன் யுவர் நேம், ஆட்டோமேட்டிக்லி யூ கேனாட் பி டிக்ளேர்ட் இன்சால்வென்ட். இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள கடன் வாங்கி ட்ரேட் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கு. அதோட பின் விளைவுகள் என்ன அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் இந்த லோன்களை பற்றி நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம ஒரு பேங்க் மேனேஜர் கூட நோட்ஸ் பற்றி நிறைய டேட்டா பேசணும். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது மக்களை நீங்கள் அதை போய் பாருங்கள். இப்போ என்னோட இங்கே ஒரு கேள்வி, நீங்கள் ஆல்ரெடி பர்சனல் லோன் வாங்கி ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க. கரெக்ட். நான் பிஸ்னஸ் லோன் வாங்கினாமா? அப்போ தப்பு. பிஸ்னஸ் லோன் கொடுக்க மாட்டாங்க. ஓ, அப்படியா? ஸோ சி அகெயின், பேங்க்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லோன் கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களோட ரீபேமெண்ட், கிரெடிட் ஸ்கோர் அண்ட் உங்களோட ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி பார்த்து தான் உங்களுக்கு லோனே கொடுக்க போகிறாங்க. பர்சனல் லோனுங்கிறது உங்களுக்கு எவ்வளோ மினிமலாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ மினிமலாக கொடுப்பாங்க, பேஸ்ட் ஆன் யுவர் இன்கம்.
ஓகேங்களா? உங்களால் ரீபேமெண்ட் பண்ண முடியும்னு தெரிஞ்சதுனால தான் உங்களுக்கு அன்செக்யூர்டாக பர்சனல் லோன் கொடுக்குறாங்க. பிஸ்னஸ் லோனுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் ப்ரொபோசலையே நீங்கள் அங்கே கொடுப்பீங்க. உங்கள் பிஸ்னஸ்லேருந்து எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும்னு தெரியணும். டேர்ம் லோன்னு தனியாக ஒரு அமௌண்ட் சாங்ஷன் பண்ணுவாங்க, ஓவர் டிராஃப்ட்னு தனியாக ஒன்று சாங்ஷன் பண்ணுவாங்க. இட் இஸ் பேஸ்ட் ஆன் உங்களுக்கு இப்போ ஓவர் டிராஃப்ட் எதுக்கு சாங்ஷன் பண்ணுறாங்கன்னா உங்களுடைய கேபெக்ஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் டேர்ம் லோனு கிராண்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ எவ்வளோ தேவைப்படுதுங்கிறத கால்குலேட் பண்ணி தான் ஓவர் டிராஃப்ட் சாங்ஷன் பண்ணுவாங்க. பட் நீங்கள் ஒரு ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஸ்டாக் மார்க்கெட் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன், ஸோ இதுக்கு எனக்கு லோன் வேணும்னு நீங்கள் பேங்க் அப்ரோச் பண்ணும்போது தட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆல் டுகெதர் இஸ் அ ஹை ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அவ்வளோ பெரிய ரிஸ்க்கை பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வில் நாட் டேக். பிகாஸ் அவங்க ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பிஸ்னஸ் லோன் நீங்கள் வாங்க முடியாது ஆஸ் பர் RBI கைட்லைன்ஸ். பிகாஸ் பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்குற லோனும் அவங்களோட பணம் கிடையாது. அகெயின் ஐ ரிப்பீட், இட் இஸ் பப்ளிக்ஸ் மணி. கலெக்டிவாக பல பப்ளிக் கிட்ட வாங்கின பணம் தான். அதை எடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு they don't have that capacity. ஸோ பிஸ்னஸ் நீங்கள் வேறு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க, இட் கிவ்ஸ் யூ அ நாமினல் ப்ராஃபிட் அப்படின்னா அந்த பிஸ்னஸை நீங்கள் ப்ரொப்போஸ் பண்ணி இன்னைக்கு வி ஹாவ் அ லாட் ஆஃப் சென்ட்ரல் ஸ்கீம்ஸ் வேர் 10 லட்சம் ரூபா வரைக்கும் அன்செக்யூர்டாகவே யூ கேன் கெட் அ பிஸ்னஸ் லோன்ஸ். அந்த ஸ்கீம்ஸ்லாம் யூ கேன் கெட் பிஸ்னஸ் லோன்ஸ். சரி, இங்கே எனக்கு இன்னொரு கேள்வி. இந்த ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டாகவே இன்னைக்கு ஃபின் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்காங்க. ஸோ இந்த சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃப்ளூயன்சர் அவர் தொடர்ந்து ஒரு கம்பெனி பற்றியே பேசிகிட்டு இருப்பார். ஓகே, இந்த கம்பெனி வந்து நல்லா அவர் பை பண்ணுங்க செல் பண்ணுங்க அப்படின்னு எதுவுமே சொல்ல மாட்டார். ஓகே, பட் அந்த அவர் என்ன பண்ணுவார்னா டெய்லி அந்த கம்பெனி பற்றி பேசிக்கிட்டே இருப்பார். இந்த கம்பெனி வந்து இன்னைக்கு இவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் எடுத்திருந்தாங்க. ஏன்னா செபி கைட்லைன்ஸ் படி அவர் செபி கைட்லைன்ஸ் படி ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பையன்ஸ் கொடுக்க நான் தொடர்ந்து அதை பற்றி அவர் பேசுறதை பற்றி பார்க்கும்போது ஒரு கட்டத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணிடுவேன். இன்வெஸ்ட் பண்ணி 10 நாள் அது காலம் போயிரு, பணம் மாட்டிக்கும். இப்போ என்னால அந்த இன்ஃப்ளூயன்சர் மேல லீகலா ஆக்ஷன் எடுக்க முடியாது. ஸோ இன்ஃப்ளூயன்சர்ஸை பொறுத்த வரைக்கும் தே ஆர் ஜஸ்ட் கிவிங் யூ சஜஷன்ஸ். அவன் போஸ்ட் பண்ணுறது ஒரு ஜென்ரல் கண்டென்ட். அந்த கன்சீவர் ஆஃப் த கண்டென்ட், நீங்கள் அந்த கண்டென்ட்டை கன்சீவ் பண்ணுற முறை தான் உங்களை இன்வெஸ்ட் பண்ண வைக்குது. நீங்கள் ப்ராப்பர் ரிசர்ச் பண்ணி தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். மூலியம் ஒருத்தவங்க சொன்னாங்கிறதுக்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது தப்பு. ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் இஸ் இன்ஃப்ளூயன்சர் சொல்கிறதெல்லாம் நீங்கள் போய் இன்வெஸ்ட் பண்ணினீங்கனாலே யூ ஆர் ட்ராவலிங் இன் த ராங் டிரெக்ஷனுங்கிறது அர்த்தம். ஸோ இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு அந்தளவுக்கு நாலேஜ் இருக்குது அப்படின்னா தே தெம்செல்ஸ் வுட் ஹவ் பீன் அன் இன்வெஸ்டர். அவன் ஏன் வந்து உங்களுக்கு இன்ஃப்ளூயன்சராக உட்காந்து உங்கள் பணத்தில் ஒய் ஆர் தே பிளேயிங் ஆன் யோர் மணி? He himself can go ahead and do investment and make more money than being an influencer. கண்டிப்பா. ஸோ அப்போ அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸை ஃபாலோ பண்ணி அவங்க சொல்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து பண்ணாதீங்க. ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்குன்னு நீங்கள் உள்ளே போகிற எல்லாத்துக்கும் வெரி இம்பார்ட்டண்ட் தம் ரூல் இஸ் லேர்ன் இட் ப்ராப்பர்லி அண்ட் தென் கெட் இன் டு இட். அதே மாதிரி do not expect abnormal returns from stock market. ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஆஸ்பெக்ட் இஸ் இல்லாத பணத்தை வாங்கி உள்ள ட்ரேட் பண்ணிங்கனாலே தட் இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு ஃபெயிலியர். ரீசன் என்னென்னா when you're getting into stock market நீங்கள் ட்ரேடிங் போகிறீங்கன்னா ஐம் நாட் ஷுர் வெதர் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ப்ராப்பராக இன்றைக்கி இருக்கிறவங்கலாம் பண்ணுறாங்களான்னு தெரியல. பட் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா டைரக்ட்லி தே ஜம்ப் இன்டு டெக்னிக்கல் அனாலிசிஸ். பிகாஸ் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னால் நிறைய படிக்கணும். டெக்னிக்கல் அனாலிசிஸ்னால் எடுத்து பார்க்குறோம், இங்கே ரெட் கேண்டில் வருது, இங்கே க்ரீன் கேண்டில் வருது, RSI கிராஸ் ஓவர் ஆகுது, ஐம் பையிங் இட், ஐம் செல்லிங் இட்ங்கிறது நம்ம போயிடும் ஈஸிலி. அதனால எல்லாரும் ஸ்ட்ரைட் அவே தே ஜம்ப் இன்டு டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஸோ அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா யுவர் சைக்காலஜி. யுவர் மைண்ட் ஹேஸ் டு பி கிளியர். நீங்கள் உங்கள்கிட்ட இல்லாத பணத்தை வெளியிலேருந்து சோர்ஸ் பண்ணி உள்ளே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கும்போது வென் நீங்கள் ஒரு பை ஆப்ஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா மார்க்கெட் கீழே வர்றதுக்கு ஆரம்பிச்சதுன்னா யூ வில் ஸ்டார்ட் டு ப்ளீட். தட் வில் டிரெக்ட்லி அஃபெக்ட் யுவர் சைக்காலஜி. உங்களால் அந்த ட்ரேடை உங்கள் பிரெயினை யூஸ் பண்ணி நீங்கள் லேர்ன் பண்ண திறமையை யூஸ் பண்ணி கண்டினியூ பண்ண முடியாது. பணம் லூஸ் ஆகுதுங்கிறதா இருக்கும். பட் யூ நோ பிரிட்டி வெல். ஆனால் நீங்கள் படித்த லேர்னிங் உங்கள் மண்டைக்குள்ளே சொல்லிகிட்டே தான் இருக்கும் தட் இது கீழே போனாலும் இட் இஸ் கெட்டிங் அ டபிள்யூ. இந்த லோவை ஹிட் பண்ணுச்சுன்னா மறுபடியும் திருப்பி இட் ரைஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். பட் த மணி தட் யூ இன்வெஸ்டட் இன் இட் இஸ் borrowed மணி. ஸோ இது இன்னும் கீழே போயிடுச்சுன்னா என்னால் பேரபிள் லாஸை தாண்டி வேலை போயிடும் அப்படிங்கிற பயத்தில் யூ வில் செல் இட் ஆஃப் அண்ட் கம் அவுட் ஆஃப் தி மார்க்கெட். நீங்கள் செல் பண்ணி வெளியில் வரும்போது ஆல்ரெடி நீங்கள் லேர்ன் பண்ணி வச்சது மறுபடியும் திருப்பி ரீஅஷ்யூர் பண்ணும், அங்கிருந்து ஹிட் ஆகி மறுபடியும் ரைஸ் ஆகி மேலே போகும். திஸ் இஸ் தி ஜென்ரல் ப்ராப்ளம் பீப்புள் ஃபேஸ். எல்லாரும் டைரெக்டாக டெக்னிக்கல் அனாலிசிஸில் குதிச்சிடுறாங்க, டெக்னிக்கல் அனாலிசிஸில் ட்ரேட் பண்ணுறாங்க,
தான் பணம் இல்லை. ஸோ ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எல்லாரும் இந்த மிகப்பெரிய ரிசர்ச் அனலிஸ்ட்ஸ் எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, இனிஷியலி நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு உள்ள ஃபண்டு போடும்போது அந்த ஃபண்டு லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, இட் இஸ் நாட் கோயிங் டு எஃபெக்ட் மீ இன் எனி மேனர் அப்படின்னு தெரிகிற அந்த ஃபண்டை மட்டும் உள்ளே போடுங்க. உண்மைதான் சார், உண்மைதான் சார். ரெண்டாவது, சின்ன சின்ன இப்போ நான் எம்ப்ளாயி ஆஃப் அ கம்பெனி, எனக்கு மந்த்லி இவ்வளோ சேலரி வருது, நான் ஒரு சின்ன கோஷன்ட் ஒரு 2000 ரூபா 3000 ரூபா பர் மந்த்து நான் வந்து ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்ற காசை ஐம் இன்வெஸ்டிங் இன் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னா, யூ டூ அ பேசிக் அனாலிசிஸ். இந்த ஸ்டாக்கில் போய் 2000 ரூபா 3000 ரூபாய்க்கு மாசமான பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. தட் இஸ் நாட் கோயிங் டு கில் யூ. சப்போஸ் ஒரு 1 year டவுன் த லைன் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அக்வயர் பண்ண அசெட்டு 1 yearல இஃப் த ரிட்டர்ன்ஸ் இஸ் வெரி ஹை, யூஆர் மேக்கிங் குட் மணி. அது போனாலும் தட் இஸ் நாட் கோயிங் டு அஃபெக்ட் யுவர் எவ்ரிடே லைஃப் ஸ்டைல். நீங்கள் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் தொலைஞ்சாலும் உங்களுடைய எவ்ரிடே லைஃப் ஸ்டைலை அஃபெக்ட் பண்ணாதுன்னு தெரிஞ்சால் அந்த பணத்தை உள்ளே இன்வெஸ்ட் பண்ணி ரிஸ்க் எடுங்க. ஓகே, எனக்கு இங்கே ஒரு கேள்வி இருக்குது கௌதம் சார். இப்போது ஆக்சுவலாக வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நிறைய பேர் அது ஒரு மாஸ்டர் ரேஞ்சில் தான் பார்த்துட்டு இருக்காங்க, பெரிய இதில் இருக்குங்க. ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வர்றாங்க. பிரச்சனை என்னென்னா, நீங்கள் சொன்ன மாதிரி அதை பற்றி படிக்காமல் டைரெக்டாக உள்ளே இறங்கி நிறைய பணங்களை மாட்டுறாங்க, அதனோட விளைவாக நிறைய கடனில் மாட்டுறாங்க, அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. இதை சுற்றி பார்க்கக்கூடியவங்களும் ஸ்டாக் மார்க்கெட்டை பார்க்குறாங்க. பட் இந்த மாதிரி நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டை நெகட்டிவாகவே புஷ் பண்ணிகிட்டே கொண்டு போயிட்டு அந்த ஆங்கிலே நம்ம புஷ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கும் பொழுது எங்கே கேள்வி வருதுன்னா, ஒரு கட்டத்தில் எல்லாரும் இதை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு ரிஸ்கி ஃபீல்டு அப்படின்னு அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பொருளாதாரத்துலேயே இது மிகப்பெரிய ஒரு ஓட்டையை கிரியேட் பண்ணும் இல்லையா? உதாரணத்துக்கு நீங்கள் யூஎஸ் எடுத்துட்டிங்கன்னா, இல்லை யூஎஸ்ஓவில் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எடுத்துட்டிங்கன்னா, அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 95% பக்கமாக ஸ்டாக்ல தான் போட் பண்ணலாம். அவன் இடம் வாங்கி வைக்கிறதோ இல்லை தங்கத்தில் இருக்கிறதோ கிடையாது. ஓகே, டெவலப்டு கண்ட்ரிஸ் நம்ம எதெல்லாம் பேசுகிறோமோ அங்கே இருக்கக்கூடிய சாதாரண மக்களுடைய ஒரு குறிப்பிட்ட சேவிங்ஸ் அப்படிங்கிறது ஸ்டாக் மார்க்கெட் ஃபீல்டுக்குள்ளே தான் இருக்குது. பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப கம்மி. வந்து நிறைய பேர் அதை எப்படி கையாடுறதுன்னு தெரியாமல் மாட்டி லாஸ்ட்டில் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்காங்க. நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு படிங்கன்னா அது கேட்குறதும் இல்லை, அது எச்சா பிரச்சனைகளை சுற்றிக்கிட்டே தான் இருக்காங்க. எந்த அளவுக்கு இதை சேஃபாகவும் கொண்டு போகணும் அல்லது ரிஸ்க் இல்லாமல் பண்ணணும் அப்படின்னா, ஒரு சாதாரண ஒருத்தர் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி யோசிக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் எடுத்து அவர் என்ன பண்ணணும்? நீங்கள் கேட்ட கொஸ்டின் இஸ் வெரி பியூட்டிஃபுல் கொஸ்டின். ஆனால் உங்கள் கேள்வியே தான் பதிலும். டெவலப்டு கண்ட்ரீஸ் எல்லாமே, நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, டெவலப்டு கண்ட்ரீஸ் எல்லாமே அவங்களோட சேவிங்ஸை ஸ்டாக்ஸில் போடுறாங்கன்னு சொன்னீங்க. இங்கேயும் அதை பண்ணுங்கன்னு சொல்கிறேன். உங்களுடைய சேவிங்ஸை ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுங்க. தட் இஸ் பியூட்டிஃபுல் டெசிஷன். அதில் நாங்கள் மாற்று கருத்தே சொல்லலை. ஈவன் ஐ டூ இட். ஸோ உங்கள் சேவிங்ஸ் இருக்கா, அந்த சேவிங்ஸை ஸ்டாக் மார்க்கெட்டில் உங்களுக்கு டூ அ பேசிக் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டாக்ஸ்குள்ளே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தட் இஸ் அ வெரி குட் சாய்ஸ். இல்லையா, உங்களால் அனலைஸ் பண்ணி என்னால் சார்ட்டை ரீட் பண்ணி எனக்கு அதை ரீட் பண்ண தெரியாது, முடியாது, ஐ டோன்ட் ஹேவ் த டைம்னா இன்வெஸ்ட் இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இஸ் ஹேண்டில்டு பை ரிசர்ச் அனலிஸ்ட்ஸ். இந்த ரிசர்ச் அனலிஸ்ட் தி கிரியேட் அ போர்ட்ஃபோலியோ. அந்த போர்ட்ஃபோலியோவில் ப்ளஸ் சொன்ன மாதிரி தான் இவ்வளோ பர்சன்டேஜ் வில் பி ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ். இந்த ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது இஸ் வெரி லோ ரிஸ்க். அதில் ரிஸ்க் இல்லை. அப்போ மிட் கேப் ஸ்மால் கேப்பில் எதில் ரிஸ்க் ஜாஸ்தியோ அந்த கொஸ்டின் ரொம்ப கம்மியாக வச்சுட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வாங்குறாங்க. அந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது இஸ் யுவர் சேவிங்ஸ் மணி. பட் நம்ம இவ்வளோ நேரமாக பேசிகிட்டு இருக்கிற சிச்சுவேஷன் எல்லாமே எங்கிட்ட இல்லாத பணத்தை உள்ளே கொண்டுட்டு வந்து ஐ எம் கோயிங் டு பி எ ஃபுல் டைம் ட்ரேடர், என் ப்ரொஃபஷனை விட்டுட்டு நான் ரிசைன் பண்ணிட்டு வந்து உட்காந்து ட்ரேடிங் பண்ணுறேன்னு உட்காடுறாங்க. See, you have a profession, you're making money out of it. அதை ரிசைன் பண்ணிட்டு நீங்கள் வந்து உட்காந்து ட்ரேடராக உள்ளுக்குள்ளே உட்கார போறீங்கன்னா, do you have that skill set? படிச்சிருக்கீங்களா, சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கா, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் do it. See, இது எல்லாருமே சொல்லலாங்க. இப்போது நான் எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் வந்து நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா, எஸ் இட் இஸ் ட்ரூ. அப்போ படிக்காதவங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணக்கூடாதா? அப்போ படிக்காதவங்கலாம் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லையா? படித்தவன் இன்ஃபோசிஸில் வேலை செய்கிறான், படிக்காதவன் பிஸ்னஸ் பண்ணி எங்கெங்கேயோ வர்றாங்கிறது does it apply to all cases? 99% it doesn't apply. ஒரு ரேர் சினாரியோவை நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு தான் அந்த சினாரியோவுக்குள்ளே அதை உடைக்க ட்ரை பண்ணுறோமோ ஒழிய 99% ஆஃப் த கேசஸ் அதை லேர்ன் பண்ணிட்டு வர்றவன் தான் இஸ் மாஸ்டரிங் இட். ஸோ லேர்ன் பண்ணுங்கன்னு சொல்கிறது உங்களுக்கு அது சர்டிஃபிகேட் கிடையாது. டெவலப் தட் ஸ்கில் செட். அந்த ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணுங்க. லேர்ன் த ரூல்ஸ் ஆஃப் செபி. செபி ஒரு விஷயத்தை ரூலாக கொடுக்குது அப்படின்னா தெர் இஸ் அ ரீசன் பிஹைண்ட் இட். அந்த ரூலை பிரேக் பண்ண போகாதீங்க. ஸோ டெய்லி ஃபுல் டைம் ட்ரேடராக உள்ளே வர்றீங்கன்னா ஹெட்ஜ் யுவர் ட்ரேட்ஸ். ஹெட்ஜிங் லேர்ன் பண்ணுங்கள். உங்கள் ட்ரேடை எவ்வளோக்கு எவ்வளோ லோ ரிஸ்க்காக வச்சுக்க முடியுமோ லோ ரிஸ்க் வச்சுக்கோங்க. ட்ரேடிங்குள்ளே வந்து லாஸ் பண்ணுறாங்க, ட்ரேடிங்கை விட்டு நீங்கள் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் ஜென்ரேஷன் பீப்புள் உள்ள ட்ரேடிங்குள்ளே வந்து
திரும்பி வேகமாக வெளியில் போகிறாங்கன்னா the reason is they come in expecting something very big, very abnormal, very impractical. ப்ராக்டிக்கலாக வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் நீங்கள் எதிர்பார்த்து வந்தீங்கன்னா ட்ரேடிங் இஸ் ஒன் ஆஃப் அ பியூட்டிஃபுல் பிஸ்னஸ் தட் யூ கேன் டூ. வெரி பியூட்டிஃபுல் திங். நீங்கள் ட்ரேடிங் வந்து ப்ராப்பராக நீங்கள் 52 வீக்ஸ் ஒரு இயருக்கு எடுத்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி ப்ராப்பராக நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா யூ கேன் மேக் அ குட் மணி. நான் அது இல்லைன்னு மறுக்கவும் மாட்டேன். தட் இஸ் நாட் ட்ரூ ஆல்சோ. அகெயின் நான் சொல்கிறது இட் இஸ் ஜீரோ சம் கேம். இன்றைக்கி ட்ரேடில் நீங்கள் பாசிட்டிவாக நீங்கள் ப்ராஃபிட் பண்ணீங்கன்னா இன்றைக்கி யாரோ ஒருத்தர் லாஸ் பண்ணியிருப்பாங்க. டுமாரோ யூ வில் கோ த்ரூ லாஸ். பட் அந்த லாஸ்லேருந்து எப்படி ரிகவர் பண்ணுறதுன்னு தான் யோசிக்கணுமோ ஒழிய ட்ரேடிங்கை விட்டுட்டு வெளியில் போகிறோம் அப்படிங்கிறது இஸ் ராங். நான் இங்கே உங்கள்கிட்ட ஒரு கடைசியாக ஒரு ஃபைனல் கொஸ்டின் கேட்கலான் இருக்கேன். ஆக்சுவலாக நீங்கள் வந்து சென்னை ஹைகோர்ட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அண்ட் ஆஸ் வெல் அஸ் சர்டிஃபைடு ரிசர்ச் அனலிஸ்ட்டும் கூட இன்வெஸ்டரும் கூட எல்லாமே கலந்து. இப்போ நிறையா கேசஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க இல்லையா? இதில் இந்த ஃபைனான்ஷியல் ரிலேட்டடாக இந்த இஷ்யூ தான் சார் இன்றைக்கி அதிகமான ஒரு பிரச்சனையாக இருக்குது. இந்த ஃபைனான்ஷியல் ஸ்கேம் அல்லது இந்த மாதிரியான ஃபைனான்ஷியல் இஷ்யூஸ் தான் நாங்கள் அதிகமாக கோர்ட்டில் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் எதில் மக்கள் அதிகமாக மாட்டுறாங்க? எந்த இஷ்யூ அது? ஃபினான்ஷியல் ஸ்கேம்ஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் வெரி வைடுங்க. ஓகே, இது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கேம்ஸ் வருது. இன்னைக்கு ஒரு டைப் ஆஃப் ஸ்கேமை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதை பப்ளிசைஸ் பண்ணி இதில் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொன்னால் நாளைக்கு சம்திங் நியூ கம்ஸ் அப். ஸோ ஃபினான்ஷியல் ஸ்கேம்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கேமர்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. we have to be careful and cautious. ஒரே ஒரு விஷயம் தான், I would warn people on two important aspects. ஒரு விஷயத்துக்கு பணம் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க in a very short periodனா be very cautious about it. Second important thing is if somebody is pushing you for investment, forcing you for investment, stay away from it. இது ரெண்டும் தான் இம்பார்ட்டன்ட் அலார்ம்ஸ். இந்த ரெண்டு அலார்மும் அடிக்குதுன்னா தயவு செய்து ஸ்டெப் பேக். ரொம்ப தேங்க்யூ சார், தேங்க்யூ. கிட்டத்தட்ட நீங்கள் சொன்னதுலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் இல்லை ஆடியன்ஸ் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா, தயவு செஞ்சு கடன் வாங்கி ட்ரேட் பண்ணாதீங்க. அப்படியே ட்ரேட் பண்ணுறதா இருந்தாலும் கற்றுக்கிட்டு பண்ணுங்க. குதிக்கிற மாதிரி சும்மா போய் குடிச்சிடாதீங்க. ரெண்டாவது பணத்தை மற்றவங்ககிட்ட கொடுத்து பண்ணாதீங்க. யாராச்சும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் புஷ் பண்ணாலே நீங்கள் ரெடியாக ஜாக்கிரதையாக இருந்துக்கங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் சொன்னீங்க. உங்கள் சைடில் ஆடியன்ஸ்க்கு ஏதாவது கருத்துக்கள் முக்கியமாக அட்வைஸ் கொடுக்க வேண்டியது இருந்தால் தயவு செஞ்சு அட்வைஸ்ன்னு கொடுக்க. ஏன்னா நம்ம பார்க்குற பசங்க முக்கால்வாசி பேர் எல்லாம் ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் தான். ஓகே, ஸோ ட்ரேடிங் இஸ் a very beautiful profession. நான் அதை ரொம்ப ஆசைப்பட்டு படித்தேன். கிட்டத்தட்ட ஐ டிட் 7 NCFM certifications. அதுக்கப்புறம் SEBI authorized research analyst I'm now. பட் the hard truth is இப்போ நான் ட்ரேட் பண்ணுறேன்னான்னு கேட்டால் இல்லை. ஐ லேர்ன்ட் இட். ரொம்ப ஆசைப்பட்டு லேர்ன் பண்ண ஒரு விஷயம் ட்ரேடிங். பட் என்னால் இப்போ ட்ரேட் பண்ண முடியாததுக்கு காரணம் ஐம் ஹெல்ட் அப் வித் மை ஓன் ஒர்க். ட்ரேடிங் பண்ணும்போது யுவர் சைக்காலஜி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். சைக்காலஜி கிளியராக இருந்ததுன்னா யூ வில் பி வெரி சக்ஸஸ்ஃபுல். நீங்கள் ஒரு ப்ரெஷரில் ட்ரேட் பண்ணினீங்கன்னா தட் இஸ் ஹை ரிஸ்க். ஸோ என்றைக்கும் இன்னொருத்தவங்க பணத்தை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணும்போது வி வில் ட்ராவல் இன் அ வெரி ஹை ரிஸ்க் சிச்சுவேஷன். ஸோ அவாய்ட் டூயிங் இட் அண்ட் ப்ளீஸ் டோன்ட் பிரேக் தி ரூல்ஸை நீங்கள் பிரேக் பண்ண போனீங்கனாலே தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தட் யூ ஆர் டேக்கிங் டுவர்ட்ஸ் ரிஸ்க். அப்படியே எல்லாத்துக்கும் என் சார்பில் ஒரு அட்வைஸ், தயவு செஞ்சு டிசிப்ளினா ஹெட்ஜிங்கோட ட்ரேட் பண்ணுங்க. தட் இஸ் வாட் ஐம் சேயிங். ப்ராப்பராக லேர்ன் பண்ணிக்கங்க, ப்ராப்பராக ஹெட்ஜ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. உங்கள் ரிஸ்க்கை எவ்வளோ லியூரிங் ப்ராஃபிட்க்கு எதிர்பார்க்காதீங்க. ஒரு அப்நார்மல் ப்ராஃபிட்டுக்கு எதிர்பார்க்காம ப்ராஃபிட் லிமிட்டடாக இருந்தாலும் the profit has to be safe, the trade has to be safe ட்ரேடிங்கை லேர்ன் பண்ணிட்டு பண்ணுங்க. யூ வில் டெஃபினெட்லி பி சக்ஸஸ்ஃபுல். ஸோ இதெல்லாம் ஆர் தி சேலஞ்சஸ் தட் வி ஃபேஸ் இன் ட்ரேடிங். ஸோ இந்த சேலஞ்சஸ் இருக்குதுங்கிறதுனால ட்ரேடிங்கை விட்டு ஓடணும்னு நான் சொல்லலை. எனி பிஸ்னஸ் யூ கோ, எனி எம்ப்ளாய்மெண்ட் யூ கோ, ஈவன் இன்ஃபோசிஸில் ஒர்க் பண்ணுங்க, சிடிஎஸ்ல ஒர்க் பண்ணுங்க, தேர் ஆல்சோ யூ வில் ஃபேஸ் சேலஞ்சஸ் இல்லாமல் இந்த உலகத்தில் யூ கேனாட் சர்வைவ். ஸோ இதுலேயும் வி ஹாவ் சேலஞ்சஸ். ஸோ இந்த சேலஞ்சஸை எவ்வளோ ஸ்மார்ட்டாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்கிறது தான் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ கௌதம் சார். இத்தனை உங்கள் டைம் எங்களுக்கு ஒதுக்கி எல்லா கேள்விகளுக்கும் பொறுமையாக நன்றி சொல்றதுக்கு. மறுபடியும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் நான் கூப்பிடுவோம். நீங்கள் வந்து எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இன்னும் நிறையா விஷயங்களை பகிர்ந்துக்கணும்னு கேட்டுக்கிறேன். டெஃபினெட்லி ஐ பி வெரி ஹாப்பி டு. தேங்க்யூ ஸோ மச்.